இது வந்து ஒரு காலக்கையர்கள் கூட்டம் மாதிரி. நாங்க போனா கரண்ட் கட்டு. நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதனால நீங்க கரண்ட் நான் என்ன சொல்றேன், எதுக்கு 3 நிமிஷம் பேசுறீங்க? டான்ஸ் ஆடிட்டு போயிடுங்க. திருவாரூர் போயிட்டு விவசாயி பிரச்சனை பேசாம ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா அது இவர்தான். இல்ல பச்சை துண்டு போட்டிருக்காரு, விவசாயிகள் ஆதரவா நிறைய கிடைக்கும். 150 ரூபா கொடுத்தா கிடைக்கும். கும்பகோணத்துல இருந்து நீங்க அப்படியே வாங்கி போனீங்கன்னா நல்ல மெட்டீரியல் கிடைக்கும். பேசுறத வந்து மக்கள் கேட்கணும், அதை தடுக்கிறாங்க. மைக் ஆஃப் எப்படி அந்த அலை வந்து இப்படி போகும்போது இப்போ நான் பேசுறேன், ஒரு கேமராமேன் வந்து குறுக்கில் வந்து அப்படியே தடுக்கிறாரா? கார்ட்லெஸ் மைக்கில் எப்படிங்க ஒயர் கட் பண்ண முடியும்? ஸோ இது நான் பேசுறேன் கார்ட்லெஸ் மைக்கு, நான் சொல்லிட்டேன் இதுல ஒயரை வந்து பிடிங்கி விட்டாங்கன்னு. மிரட்டி பாக்குறீங்களா? நான் அதுக்கு ஆள் இல்லை. ஏன் பயப்படுறாரு? இந்த படத்துல பயப்படுறியா குமார்? ரைடு எதனா போச்சா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. டெல்லியில இருந்து ஒரு கூட்டம் இருக்கு, மந்திரவாதி கூட்டம்னு அதுக்கு பேரு. அவங்க அதை விட சிறப்பானவங்க. மைடியர் மித்ரான் அப்படி சொல்லுங்களேன், பிரதமர் பேசுங்களா? யார் வேணான்னது? என்னமோ மக்களுக்கு வந்து வெறும் திமுகவால தான் பாதிப்பு மாதிரியும். சுற்றுலா தலங்களை மேம்படுத்தலன்றாரு, நாங்க மேம்படுத்தி இருக்கோம்னு ஷானவாஸ் சொல்றாரு. இல்ல இவர் தான் போவே இல்லையா? ஓய்வு நாட்கள்ல பிரச்சாரம் பண்றதே சில பேருக்கு அரசியல் ஓய்வு கொடுக்க வேண்டியதா இருக்கு. தயவு செய்து இதுல மாத்தி பேசக்கூடாது. இனிமேல் விஜய் இனிமேல் சனிக்கிழமை தான் பிரச்சாரம் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை தான் பிரச்சாரம் பண்ணணும். அப்பதான் இருக்குது. வார கடைசியில பேசினா அடுத்த இந்த வாரம் முழுக்க நம்மளை பத்தி தான் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. அதான் நடந்துங்க. நான் பேசுறதுதான் பேச்சே இல்லை. இதுக்கப்புறம் எங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவாரு. உங்களுக்கு ஒண்டிதான் தொண்டர் சொன்னா கேட்க மாட்டேன்ல. எங்க ஐயா பேசிட்டாரு, முதலமைச்சரை பத்தி கேட்ட, டேய் நீ யாரு? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜயினுடைய நாகை திருவாரூர் பிரச்சாரம் இணையம், சமூக ஊடகங்கள், குறிப்பாக தொலைக்காட்சி முதல் கொண்டு அதுதான் பேசுபொருளாகவே இருக்கு. திமுகவை கடுமையா சாடி இருக்காரு, பல விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு, மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசியிருக்காரு. குறிப்பா ரூரல் பிரச்சனைகளை, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மையப்படுத்தி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. இதுல உங்களுடைய முதல் கட்ட கருத்து என்ன? விஜய் வந்து விஜயோட தான் ஒப்பிடணும். விஜய் அவர்களை வந்து வேற யாரோடமும் ஒப்பிடக்கூடாதுன்றது நான் புரிஞ்சுக்கிட்ட பார்வை இப்போ சமீபமா. காரணம் என்னன்னா, திருச்சியில ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க, ரோட் ஷோ. அது மாதிரி இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணல. ஆமா, கூட்டம், அதிகமான கூட்டம். யாரும் விமான நிலையத்துக்கு போகிறவங்களோட ஃப்ளைட்டெல்லாம் டிக்கெட்டு டிலே ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த வழியாக ஆஸ்பத்திரிக்கு போகலாம், ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் ஒரு நாள் வேலை வாய்ப்பெல்லாம் பாதிக்கப்படுற மாதிரிலாம் யாரும் பண்ணல. அந்தளவுக்கு கூட்டம், ரைட்டு. சரி, அதுக்கு அடுத்த கூட்டம்னு பார்த்தோம்னா நம்ம நாகப்பட்டினத்தில் பேச்சை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு சில மக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கோடிட்டு பேசியிருக்காரு. ஏன்னா அதில் நிறைய தவறுகள் இருக்குது. எழுதி கொடுக்குறாங்களோ, இல்லை அவரே மனப்பாடம் பண்ணிட்டு வராரோ, இல்லை ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனை பேசுகிறாரோ, அதில் ஒரு ஆழமான கருத்தோ இல்லை ஒரு தரவுகள் இல்லை. ஒரு முதலமைச்சரை நையாண்டி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுன்றது நிறைய பேர் பண்ணுவாங்க, எதிர்கட்சியில் இருக்கவங்க பண்ணுவாங்க. பட் யார் ஆழமான கருத்து வைக்கிறாங்க, யார் என்ன அரசியலில் பேசுகிறாங்க, அதில் என்ன கருத்து இருக்குது, அதில் என்ன சொல்லாடல் இருக்குது, அதில் என்ன திட்டங்கள் இருக்குது அப்படின்றது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது பஞ்ச் டயலாக்கு பஞ்சமே இல்லை. விஜய் அவர்களோட ரசிகர்களுக்கு அந்த கூட்டமானது அந்த நாகப்பட்டினத்தில் நடந்தது ஒரு விருந்து. அங்கிள் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வெளிநாட்டுக்கு போனீங்களா, இல்லை வெளிநாட்டில் முதலீடு பண்ண போனீங்களான்ற மாதிரிலாம் கேட்குறாரு. ஆனால் வந்து அந்த ரசிகர்கள் அப்போவே என்ஜாய் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஓகே, அப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுன்றது சுற்றுலாவுக்கு தான் போவாங்கன்னு கிடையாது, முதலீட்டை ஈட்டு வர்றதுக்கோ இல்லை முதலீடு பண்ணக்கோ போவாங்க அப்படின்ற அந்த அரசியல் புரிதல் வந்து இப்போ அவங்களுக்கு புரியும். ரைட், அது ஒரு விஷயம். இரண்டாவது வந்து மத்திய அரசு எதை செய்யணும், மாநில அரசு எதை செய்யணும் அப்படின்றது தெரிவு அவருக்குமே இல்லை. அவருக்கு இருந்தால் தானே அடுத்து அவர் தொண்டர்கள் ரெண்டத்தையும் ஒரே கோட்லேயே பேசுறாரு. அதாவதுங்க, ஒரு சாலை போடுறதுனா தேசிய நெடுஞ்சாலை இருக்குது, அப்புறம் ஸ்டேட் ஹைவேஸ் மாநில நெடுஞ்சாலை இருக்குது, அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன், மாநகராட்சி, உள்ளாட்சி அந்த அமைப்புகள் கீழே வர சாலை இருக்குது. உதாரணத்துக்கு இந்த சுங்கவரி வாங்குறாங்க. சுங்கவரி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தேசிய நெடுஞ்சாலை வாங்கும். தமிழக அரசு அவங்க கீழே இருக்கிற ஒரு சில உட்புறை சாலைகள்லையும் இந்த சுங்கவரி வாங்குறாங்க. அப்போ சுங்கவரி வசூல் மக்களிடம் கொள்ளையடிப்பது என்பது மத்திய அரசோட கொள்கையாக இருக்குது. மாநில அரசும் ஒரு சிலத்தில் எங்கெங்கெல்லாம் அவங்க ரோடு போட்டு கல்லா கட்ட முடியுமோ அவங்களும் கட்டிக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அவலம் இருந்தது, திமுக ஆட்சி காலத்தில் இந்த அவலம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது ஒரு சாலையை பற்றி பேசும்போது நாகப்பட்டினம் திருச்சி அந்த மேம்பாலம் வேலை என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு அதோடு நிறுத்துறாரு. இப்போ இன்னும் கொஞ்சம் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கலாம். சாலையை போட்டு எவ்வளோ உங்கள் மக்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கரண்ட்டு பற்றி பேசுகிறாரு, கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்ட்டு.
இது வெறும் எதனா ஒரு கட்சியில் போகும்போது நான் இந்த ஊருக்கு போகிறேன் கரண்ட்டை கட் பண்ணுங்க நீங்கள் எதனா பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஐயா காமராஜர் இருந்தார். அப்பா யாருப்பா அங்கிட்டு என்னடா ஏடே என்ன எங்கே கரண்ட் இல்லைன்னா அது என்ன ஐயா இல்லைங்க ஐயா கம்பு வரணும், இந்த சிமெண்ட் போடணும், கட்டையை வச்சு கொடுத்துட்டு கொடுப்போ அவ்வளோதானே. அந்த அந்த சிமெண்ட் ஸ்லாப் வரும்போது வரட்டும், இப்படி தான் அவர் அங்கே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம விருதுநகரில் போனால் சொல்கிறாங்க. அன்னைக்கு இருந்த அதை அதை பார்த்து சிறுவர்களாக இருந்து அதை பார்த்தவர்கள் ஐயாவோட மொழி இப்படி இருக்கும். ஒரு விஷயத்தை பார்க்குறாருன்னா உடனடி தீர்வு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனடி தீர்வு என்னன்னா தன்னுடைய தொண்டர்களை கூப்பிட்டு, எப்பா நீ விஜய் ரசிகர்னு எனக்கு தெரியும், உன்னோட தலைவன்றது உனக்கு புரியும், நான் வந்து என்னோட தொண்டன்றது எனக்கு தெரியும், ஆனால் கரண்ட்டுக்கு தெரியாது, தொட்டா பஸ்பம் அப்படியே பொசுங்கிருவேன் அப்படின்னு சொல்லணும்ல. அதை விட்டுட்டு போகிற இடத்துக்குலாம் கரண்ட்டை கட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்து எங்கேயுமே கரண்ட் வந்து மின்சாரம் வந்து சீராக கிடைக்கணும், லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடாது, கரண்ட் பில்லு தொட்டால் சாக்கு அடிக்குது, மக்கள் கரண்ட்டில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கரண்ட் விலைவாசி அதை பற்றி எதனா பேசுவார்னு பார்த்தா இவர் போகிற இடத்துலலாம் கரண்ட்டை பாட்டு கட்டு பண்ணுனார். அப்போ எனக்கு என்ன சமீபமாக அந்த படம் வந்தது பாருங்க, அதில் நம்ம இதில் காலக்கேயர்கள் போன இடமும் வெட்டுக்கிளி பறந்து போன விவசாய நிலமும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லைன்ற மாதிரி. அப்போ இது வந்து ஒரு காலக்கேயர்கள் கூட்டம் மாதிரி. நாங்கள் போனால் கரண்ட் கட்டு, நாங்கள் போனால் காம்பவுண்ட் வால் உடைப்போம், நாங்கள் போனால் வந்து அங்கே இருக்கிற சேரை உடைப்போம், நாங்கள் போனால் வந்து அந்த இடத்துல எங்களால் பொதுமக்களுக்கு பாதிப்பு. இப்போ மரத்துக்கு கூட வாய் இருந்தால் தயவு செய்து ஏறாதப்பா, கிளையை உடைக்காதப்பாடலாம், மரத்துக்கு வாய் இருந்தால். ஒரு பக்கம் அவருடைய மாவட்ட செயலாளர் வந்து கரண்ட்டை கட் பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிறாரு. மின்வாரியம் வந்து அதற்கு இணங்க அங்க வந்து கரண்ட் கட் பண்றாங்க. இன்னொரு புறம் அதைவே குற்றச்சாட்டா மாநில அரசு அதுதாங்க. இது வந்து என்னன்னா மக்களை ஏமாத்துற வேலை தானே இது. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் வந்து ஐயா இப்போ ஒரு அமைச்சர் எடுத்து கோயில் உதாரணத்துக்கு சேகர் பாபு எடுத்தோ இல்லை ஐயா செந்தில் பாலாஜி எடுத்தோ அதே கரண்ட்டில் நீங்கள் நிலக்கரி வாங்கினதில் முன்னாடி வந்து ஊழல் இருக்குது, நீங்கள் ஆட்சியில் உடனே வந்தப்போ சொன்னீங்க நிறைய நிலக்கரியை காணோம், எனக்கு வந்து அதிமுக அமைச்சர்கள் மீது சந்தேகமாக இருக்குது, அது வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் மீது சந்தேகமாக இருக்குது, அப்படி இல்லை நத்தம் விஸ்வநாதன் அதுக்கு முன்னாடி அந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார், எனக்கு இதிலெல்லாம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்கள் பேசுகிறாருன்னா எனக்கு அது புரியுது. இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்கள் இது மாதிரிலாம் சொன்னீங்களே இதெல்லாம் ஏன் செய்யலை, இன்றைக்கி நீங்கள் அமைச்சராக இல்லை ஆனால் அமைச்சராக இருந்தப்போ இந்த மாதிரி டெண்டர் முறைகேடெலாம் பற்றி பேசிட்டீங்க அப்படின்னு மின்சாரத்துறையை எடுத்து. உதாரணத்துக்கு மின்சாரத்துறையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 40,000 பணியிடங்கள் வேக்கண்ட்டாக இருக்குன்றாங்க அந்த தொழிலாளிகள். அவங்க வந்து போய் ஒரு வேலையை செய்யும் போது என்னென்னா ஷாக் அடித்து நிறைய பேர் சாகுறாங்க மின்சாரத்துறையிலே வேலை செய்கிறவங்க. என்னென்னா இவங்களுக்கு வந்து முன்னாடி உடம்புல வந்து ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இல்லை ஒரு ட்ரெஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறதா சொன்னாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போகிறீங்க இல்லை வேலையை செய்யும்போது எங்கன்னா கரண்ட்டு லீக் ஆகுது, இல்லை வந்து எங்கன்னா வந்து கரண்ட்டு சரியாக பாஸ் ஆகலை, அது வந்துட்டு உங்களுக்கு ட்ரிப் ஆகும் போது இல்லை அது எங்கன்னா பிரச்சனை இருக்குன்னா அது வந்து காட்டும். அதை வைத்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஏறாமல் டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்குது. இது வந்து அரசாங்கத்தோட பரிசீலனையிலே தான் இருக்குது, ஆனால் இதை நடைமுறைப்படுத்தலை. அதே மாதிரி சாதா மீட்டர் முன்னே பார்த்தீங்கன்னா கருப்பு மீட்டருக்கு அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் வச்சோன்னா கரண்ட் பில் எக்கச்சக்கமாக போகுது. இது மாதிரி அதாவது நியாயமான குறைகள், அந்த அரசின் மீது விமர்சனங்கள், இதில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இவ்வளோ இருக்குது. இதெல்லாம் விட்டு வாட் சார் நான் வரீங்க கரண்ட் கட் பண்ண சொன்னது உங்கள் மாவட்ட செயலர், உங்கள் மாவட்ட செயலரும் ஒரு தலைவரும் பேசிக்க மாட்டீங்களா? ஒரு ஊருக்கு போகிறீங்க நாகப்பட்டினத்துக்கு, எப்பா மாவட்டமா பகுதிவா ஒன்றியவா என்ன சப்ஜெக்ட்டு, இது எது பேசலாம் எது பேசக்கூடாது, அப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் கரெக்டாக கோர்வையாக வருமா, நான் இதை பேசினா என்ன பேசுவாங்க, இதுக்கு பதிலடி என்ன. ஏன்னா எப்பயுமே வினை என்றால் எதிர்வினை இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து இவர் நாகப்பட்டினத்துலையோ இல்லை வந்து திருவாரூர்லையோ ஒரு கருத்து சொல்லிட்டு போகிறாருன்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற கட்சிக்காரர்கள் அது சும்மா விட போடல, அவங்க ஒரு எதிர்வினை கருத்து. அதற்கு குறைந்தபட்சம் நீங்கள் தயாராக இருக்கீங்களா? உங்களுக்கு ஊடகங்கள் கொடுக்குற அந்த 24 hours லைவை வச்சுக்கிட்டு குழப்பு ஓட்டிகிட்டு இருக்காரு. என்னைக்கு இந்த லைவை கொஞ்சம் குறைக்கிறாங்களோ அன்னைக்கு அதுக்கப்புறம் பேசுவார். இப்போ திருச்சி அளவுக்கு இன்னைக்கு லைவ் கொடுக்கல, காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த கூட்டமோ அந்த வியூவர்ஷிப்போ இருக்காது, குறையும். நீங்கள் ஒரு விஷயம், தங்கம் வந்து இவ்வளோன்னு இருக்கிறவரில் தான் தங்கம், இது கொஞ்சோண்டு இருக்குது அது தங்கம். இப்போ இதே நம்ம உடம்பு பூரா மாட்டிதுன்னா இது மரியாதை கிடையாது, கிடைக்கிற பொருள், அதற்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. சாப்பாடு இருக்குது, பதார்த்தம் இருக்குது. இன்னைக்கு தேர்தலில் விஜய் வந்து பதார்த்தம், சாப்பாடு இருக்காரு, அதுதான் சொல்கிறேன். இவ்வளோதான் அது, அதை நீங்கள் கொஞ்சமாக தான் பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி தான் இருக்கிறார் அவர் வந்து. அதாவது மக்களுக்கு வந்து தன்னை வந்து இன்னும் முழு நேர அரசியல்வாதியாக அவர் அர்ப்பணை பண்ணலை. மக்களோட மக்களாக இருக்கிறேன் அப்படின்றாரு. மக்களோட மக்களாக எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? நான் என்ன கேட்குறேன்னா, ஏதாவது ஒரு போராட்டத்தை இந்த அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி பரந்தூர் சொன்னீங்க இல்லையா, அதுக்கப்புறம் பரந்தூர் பற்றி பேசினீங்களா? இப்போ சமீபமாக அதனை பரந்தூர் பற்றி பேசினாரா? பிரச்சனை முடிஞ்சிச்சா? இவர் போராட்டம் அறிவிச்சார், இல்லை நானே மக்களை திரண்டு அங்கேயே வருவேன் புனித கோட்டைக்கெல்லாம் சொன்னார் இல்லைங்களா ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜுக்கு. அதுக்கப்புறம் பரந்தூர் பற்றி எங்கே பேசினார்? இல்லை செய்யார் விவசாயிகள் போராட்டம் பற்றி ஏங்க
திருவாரூர் போயிட்டு விவசாயி பிரச்சனை பேசாம ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா அது இவர்தான். இல்ல பச்சை துண்டு போட்டிருக்காரு, பச்சை விவசாயிகள் துண்டு ஆதரவா நிறைய நிக்கிறாருல்ல. கிடைக்கும், 150 ரூபா கொடுத்தா கிடைக்கும். கும்பகோணத்துல இருந்து நீங்க அப்படியே வாங்கி போனீங்கன்னா நல்ல மெட்டீரியல் கிடைக்கும். தஞ்சாவூர்ல கிடைக்கும், திருத்துறைப்பூண்டி கிடைக்கும், திருவிடைமருதூர் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்கும். பச்சை துண்டுக்குலாம் அங்க பஞ்சமே கிடையாது. பச்சை துண்டு, சிவப்பு துண்டு, அந்த பெல்ட்டே அப்படிதான். இந்த 2 துண்டு தான் அங்க வேலை. ஒன்று விவசாய கூலி, ஒன்று விவசாயம் பண்றவங்க. விவசாய கூலிகளுக்கு சிவப்பு துண்டு, விவசாயம் நேரடியா பண்ணா பச்சை துண்டு, அவ்வளவுதான். மற்றவங்களுக்குலாம் அங்க கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, படிக்கணும். ஃபர்ஸ்ட் பேப்பரே படிக்க மாட்டேன்றாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, படிச்சுக்கிச்சு ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, டப்பிங்கில் சரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சீன் நல்லா இல்லைனா அந்த சீனையே கட் பண்ணி எடிட்டர் வச்சு தூக்கிக்கலாம். இல்லை அதுக்கு பதிலாக வேற கிராஃபிக் சீன் பண்ணலாம். அது படம் ஒன்றும் இல்லை. மண் அரிப்புக்கு மீன் அரிப்புன்னு வார்த்தையை விட்டாரா, அதை வச்சு இப்போ ட்ரால் பண்ணுகிறாங்களா? மீன் எப்படி அரிக்கும்? மீன் போய் மண்ணு கடிக்குமா, இல்லை பாறையை குடையுமான்லாம் கேட்டுட்டு ஓட்டு. மீன்வள கல்லூரி இல்லைன்றாரு. ஆனா எங்க இல்லை, ஏற்கனவே ஜெயலலிதா தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அதற்கு பேர், டாக்டர் ஜெயலலிதா யூனிவர்சிட்டி. அது எப்படி தெரியுமா வந்தது? தமிழகத்தில் இங்கே வெட்டினரி காலேஜ் இருக்குது, தானுவாஸ் என்று பேர். தமிழ்நாடு அனிமல் அர்பன் சயின்சஸ், TANUVAS, தமிழ்நாடு அனிமல் சயின்சஸ் அண்ட் வெட்டினரி யூனிவர்சிட்டி. அதை சரிபாதியாக பிரித்து அதிலிருந்து நாகப்பட்டினத்தில் மயிலாடுதுறையில் கொஞ்சம் பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீன் சம்மந்தமாக. அதற்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணும்னு சொல்லிட்டு பேரை வச்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு கொடுவெளியில் ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்குது, இங்கே திருவள்ளூர் பக்கத்தில். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதெல்லாம் இருக்குது. அந்தமானில் கூட வந்து அகாட்டி ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எறா புதுசாக எது வருது, புதுசாக எந்த சென்னாங்குண்ணி இருக்குது, புதுசாக எது வந்து பால் ஊட்டி அங்கே மீன் இனம் எதனா இருக்கா, அந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் பண்ணுது. பிரச்சனை என்னன்னா, அந்த படிப்பை படித்தா வேலை வாய்ப்பு இல்லை, அங்கே தான் பிரச்சனை. மீன் வளம் படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து விவசாயத்தை பற்றி படிக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதை படித்தா அதற்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதுவுமே புரிதல் இல்லாமல் நாகப்பட்டினத்தில் பிரச்சனையே வேற, அது தெரியாது. அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு என்னன்னா, அந்த பதப்படுத்தி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு போதிய வசதிகள் இல்லை, குளிர்சாதன வசதிகள் இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டாலருக்கு நிகராக வந்து சந்தையில் வந்து மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது ஒரு சில நேரத்தில். அதே மாதிரி அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே வந்து டீசல் விலை. டீசல் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குது, மானியம் பத்தலை. அதே மாதிரி சுருக்கு வலையை பயன்படுத்துறதா, இல்லை அந்த ட்ராலர் என்று சொல்லுவாங்க, அது வந்து என்னென்னா அப்படியே மொத்தமாக பெருக்கிட்டு போயிடும். நீங்கள் கடலில் அந்த போட்டை பயன்படுத்துறீங்கன்னா 2 கிலோமீட்டர் மீனுக்குள் 3 கிலோமீட்டர் மீன் குஞ்சு, அந்த முட்டை கிட்ட நத்தை எதையுமே விடாது, மொத்தமாக பெருக்கிட்டு போயிடும். இவ்வளோ விஷயம் இருக்குது. போன இடம் நாகப்பட்டினம், கடல் சார்ந்த மக்கள் வாழக்கூடிய இடம். கடலோர பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதை எதுவுமே பண்ணாமல் வெறும் இறால் பண்ணையை பற்றி ஒரு 30 செகண்ட் பேசிட்டு, அப்புறம் அங்கே ஒரு பல்கலைக்கழகமோ இல்லை ஒரு கோர்ஸோ வேணும்னு அது ஒரு 30 செகண்ட் பேசிட்டு, மீனவ நண்பா அப்படின்னா இப்போ எனக்கு ஒண்டி நான் வலிப்பா இதெல்லாம் படிக்கணும். இது இன்னைக்கு படிச்சது கிடையாது, பத்திரிகைக்காரனா இதெல்லாம் தெரிஞ்சு. விஜய்க்கு வந்து மீனவர்கள் மத்தியில பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அன்பு செலுத்துறாங்க. எல்லாருக்கும் தான் எதிர்பார்ப்பு இருக்கு, நீங்க நல்ல அரசியல் பண்ணணும்னு. நீங்க பண்றீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கும். சரி, ஆல்ரெடி இப்போ இன்னைக்கு வந்த போது தான் நீங்கள் சொன்னீங்க 5 மணிக்கு மோடி பேச போறாருன்னு. அதுவே பகீர்னு இருக்கு, என்ன பேச போறாரோ அப்படின்னு. திடீர்னு தங்கம் செல்லாது, திடீர்னு வங்கியில் வச்சுக்கிற பணம்லாம் தேவைப்படுது, போருக்கு போனோம் நாங்களே எடுத்துக்கிறோம் அப்புறமா தரோம், எது வேணா சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பிரதமர், ஓகேங்களா? சரி, நம்ம முதலமைச்சர் ஐயாவாச்சு சரி ஏதோ கொஞ்சம் ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் விலைவாசியில ஏற்றி விட்டார். சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட் பில், இது ஒரு சைடு பிரச்சனை. சரி, எதிர்கட்சி தலைவர் எதனா பண்ணுவாருன்னா அவர் என்ன பண்ணாரு, ஆனவனும் அமித்ஷாவை பார்க்க போயிடுறாரு. ஓகேங்களா? என்ன அரசியல் பண்ணுறதுன்னு அவர் ஒரு சைடு பண்ணு பஸ்ஸில் போகிறாரு, இல்லை டெல்லிக்கு போகிறாரு, அவர் ஒரு சைடு பிரச்சாரம் பண்ணினுங்கிறார். சரிடா, எதனா ஒன்று வருமானு பார்த்தா இவர் போகிற இடம்லாம் கரண்ட்டை கட் பண்ணுங்க, போகிறதுக்கு முன்னாடியே கரண்ட்டு கட்டு. அப்போ நாளைக்கு சரிப்பா குழாயை உடைக்கிறாங்க, குடி தண்ணீரை கட் பண்ணி. இதுக்காக எங்கள் ஐயா காமராஜர் கஷ்டப்பட்டு தெருவா ஊர் ஊரா குடி தண்ணியில் குழாயும் கரண்ட்டும் அண்ணா இதையா சொல்லி கொடுத்தாரு. நான் பேசுறத வந்து மக்கள் கேட்கணும், அதை தடுக்கிறாங்க, மைக் ஆஃப் எப்படி அந்த அலை வந்து இப்படி போகும்போது இப்போ நான் பேசுகிறேன், ஒரு கேமராமேன் வந்து குறுக்கில் வந்து அப்படியே தடுக்கிறாரா? ஒயரெல்லாம் கட் பண்றாங்க, ஸ்பீக்கர் ஒயர் கட் பண்றாங்க. கார்ட்லெஸ் மைக்குன்னு நினைக்கிறேன் நான் பேசணும், எனக்கு கரெக்டாக நாங்கள் இல்லை, அங்கே போனவங்க கிட்ட கேட்டேன். ஆனால் ஒரு சிலது வந்து கார்ட்லெஸ் மைக்கே வேலை செய்யல. கார்ட்லெஸ் மைக்கில் எப்படிங்க ஒயர் கட் பண்ண முடியும்? ஸோ இது நான் பேசுகிறேன், கார்ட்லெஸ் மைக்கு நான் சொல்லிட்டேன் இதில் ஒயரை வந்து பிடிங்கி விட்டாங்கன்னு. இது ஃபெயிலியர்னா இதில் ஃபெயிலியர், இதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்? பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க, பஸ்ஸில் ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகிருக்கு, பஸ்ஸில் பேட்ரி இருக்குது, ஸ்பீக்கருக்கும் மைக்குக்கும் பஸ்ஸுக்கும் தான் கனெக்ஷன். பஸ்ஸில் வந்து பேட்டரியில் போகுது. இதுதானே எலக்ட்ரிக்கல் அப்ளை, இதுதானே அந்த எலக்ட்ரிக்கல் இது சர்க்கியூட்டு. இதில் டிஎன்இபி டிபார்ட்மெண்ட் எங்கேருந்து வந்துச்சு? உங்கள் தொண்டர்கள் என்ன வேணால் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. இப்போ ஐயா பாலகிருஷ்ணா படம்லாம் பார்த்தீங்கன்னா குதிரையில் அப்படியே சறுக்கினே போவார்,
குதிரை முதுகு என்ன ஆகும், தேஞ்சின்னு போமா, அதை பற்றிலாம் இருக்காது. ஒரு படத்தில் விஷால் வந்து காரை எட்டு வதிப்பார். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் காட்சி நீங்கள் என்ன வேணால் அமைக்கலாம். ஒரு படத்தில் ராக்கெட் லான்ச்சரை காலில் எட்டு வதிப்பார் ரஜினிகாந்த் அவர்கள். படத்துக்கு ஓகே, ஐயோப்பா என்னவா, அதெல்லாம் ரைட்டு. எங்களுக்கு என்ன வேலை, நாங்கள் தெருவில் எட்டி பார்ப்போம். இல்லையே இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையே, இது ஒவ்வொரு இல்லையே, இது இப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி வருதுல்ல, அந்த பகுத்தறிவுன்ற அந்த கேள்வி இருக்குல்ல. அப்படி பார்க்கும்போது நான் ஒரு ஊருக்கு போகிறேன், கரண்ட்டை கட் பண்ணுங்க அப்படின்னா என்ன அரசியல் தன்மை இது? நாளைக்கு பைப்பு உடைச்சா தண்ணியை கட் பண்ணுங்க, இப்போ ரோடை வந்து பேக்குறாங்க, ரோடை பேத்துட்டு கடப்பாரை வச்சு கோணி போட்டு அது மேலே உட்காந்துக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஏறி ரோடெல்லாம் வந்து நோண்டி வைங்க, எங்காலுங்க வந்து அவங்க நோண்டினது கஷ்டமாக இருக்கும், இப்படி எல்லாமா கோரிக்கை வைப்பீங்க? இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கோரிக்கை கடிதம் எழுதுறாரு அப்படின்னும் போது ஒரு மாவட்ட செயலர் எழுதுறாரு. 2 மாவட்டத்தில் எழுதியிருக்காங்க, திருவாரூர்லையும் எழுதியிருக்கிறாங்க. ரசிகர்களுடைய உயிர் முக்கியம் இல்லையா? ஏங்க ரசிகர் வந்துட்டு உயிர் முக்கியம்னா நீங்கள் ரசிகரை கூப்பிட்டு சொல்லணும். கரண்ட்டுன்றது பல்லாயிரக்கணக்கான வீட்டுக்கு போகிறது. நீ வந்து இங்கேயும் அங்கேயும் தாவக்கூடாது, தாவாமல் ஒரு இடமா உட்காரணும். அண்ணன் எங்கேயும் போக மாட்டேன், இதே அப்படியே இருங்க, பனையூரில் வாங்க, டெய்லி 1000 பேருக்கு டிக்கெட் டோக்கன் போட்டு தரேன். திருப்பதியில் கோயிலில் கூட்டம் கூடி என்ன பண்ணுறாங்க, டோக்கன் போடுறாங்க, இல்லை கையில் வந்து டைம் ஒட்டி விட்றாங்க, இந்த டைம் வந்து பாருங்க. இதுதானே காட்சி அளிக்கிறது. அதேமாரி இவர் காட்சி அளித்தா இந்த பிரச்சனை கிடையாது. அரசியலையும் காட்சி அளிக்கிறதையும் பிரச்சனை பிரிச்சுக்கிறது, ரெண்டும் வேற வேற. என்னை பிடிக்கணும், உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு தோனியை போய் பார்க்க போகிறாங்கன்னா அது அரசியலா? அது எப்படி நீங்கள் வந்து பார்ப்பீங்க? இப்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகவே மாட்டாருன்னு நான் சொல்லலைங்க. அவர் உழைப்பு அவரை நிர்ணயம் பண்ணும். இதை தாண்டி மக்கள் முடிவு செய்வாங்க யாருன்னு. பத்திரிகையாளர் என் வேலை என்னென்னா, அன்றைக்கி அவர் முதலமைச்சராக ஆனாலும் அன்றைக்கி அவர் பண்ணுற தப்பை இதே நடுநிலையோடு நான் கேள்வி கேட்பேன். இதுதான் என் வேலை, இதுதான் என் தொழில் தர்மம். ஆனால் இதை பார்க்கும்பொழுது இவர் பண்ணுறது ஒரு சில நேரத்தில் ஏதோ ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு வந்து பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு காமெடி பண்ணுற மாதிரி இருக்கு. ஏங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 35 நிமிஷம் ஒரு விஷயத்த பேசுகிறார், ஓகேங்களா? அதில் என்ன செஞ்சோம், ரைட். அது கூட ஒரு சிலர் சொல்கிறாங்க, திமுகவும் அதிமுகவும் ஆல்ரெடி ஆட்சியில் இருந்தாங்க, அதனால் அவங்க சொன்ன திட்டங்களை வந்து அவங்க சொல்லி அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியும், பேச முடியும். நாங்கள் இப்போ தான் புதுசாக வரோம், வரும்போதே இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்டு கார்டு போடுறீங்களே, இந்த மாதிரி பேசுகிறீங்க, இது நியாயமான கேள்வி, ரைட்டா? இந்த கேள்வி வந்து ஒரு சிலர் நம்ம மக்கள் பார்க்கும்போது விஜய் ரசிகர்கள் வந்து கேட்குறாங்க. விஜய் மீது உள்ள அக்கறையில் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன அவர் என்ன திருடினாரா, ஊழல் பண்ணாரா கேட்குறேன். அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நாங்கள் போல. நாங்கள் கேட்கறது, தயவு செய்து பத்திரிகை படிங்க, செய்திகளை பாருங்க, நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கங்க, மக்களை போய் சந்திங்க. மக்கள் ஒரு சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அந்த மக்கள் சார்ந்த சங்கங்கள் இருக்கும், விவசாய நல சங்கம், அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பட்டு நெறி செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெசவாளர்கள் இருப்பாங்க, கட்டிட தொழிலாளிக்குன்னு ஒரு சம்மேளனம் இருக்கும், துப்புரவு தொழிலாளிக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும். இந்த மாதிரி சங்கங்கள் இருக்கும், மக்கள் இருப்பாங்க, போராளிகள் இருப்பாங்க. டாஸ்மாகை எதிர்த்து யாருன்னா ஒருத்தர் எங்கே எங்கன்னா போராடும், அவங்களை கூப்பிட்டு அவங்க கூட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞானம் வரும், அறிவு வரும். அதை வைத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணலாம், கேள்விகள் கேட்கலாம். அதெல்லாம் எதுவுமே படாமல் பஞ்சு டைலாக் மாதிரி பஞ்சாக விட்டு போகிறீங்க. அவங்க வந்து கேட்க வராங்களா, பார்க்க வராங்களா, செல்ஃபி எடுக்க வராங்களான்னு தெரியல. மிரட்டி பார்க்குறீங்களா? நான் அதுக்கு ஆள் இல்லைன்ற ஏன் பயப்படுறாரா இவர்? இந்த படத்தில் பயப்படுறியா குமார்? யார் மிரட்டினா? கத்தி எதனா வச்சாங்களா, இல்லை ரைடு விட்டாங்களா? ரைடு எதனா போச்சா விஜய்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் டெல்லியிலேருந்து ஒரு கூட்டம் இருக்குது, மந்திரவாதி கூட்டம்னு அதுக்கு பேர். அவங்க அதை விட சிறப்பானவங்க. எங்கள் ஐயா செந்தில் பாலாஜி என்ன ஆச்சு பார்த்தீங்கல்ல? இல்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் வீட்டில் ரோஸ் மில்க்லாம் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? அப்புறம் டிடி தினகரன் வீட்டில் கோபூஜை பண்ணார், ஞாபகம் இருக்குங்களா? நாங்கள் ஒண்டி தான் ஊழல் பண்ணுவோம், இல்லை ஊழல் பண்ணுவோம், எங்ககிட்ட ஒண்டி தான் இருக்கணும், அப்படி ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை வச்சுட்டு ஒரு கட்சி இருக்குது மத்தியில். அந்த கட்சியெல்லாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி, இவர் சொல்கிறார்ல அமித்ஷாக்கு கரண்ட் கட் பண்ணுவீங்களா? எங்க நீங்கள் கொஞ்சம் உங்கள் திருவாயை சொல்லி அமித்ஷா நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க எனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு நையாண்டி பண்ணலாம்ல, முதலமைச்சரை பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணுங்களேன் கொஞ்சம். மைடியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாரு. இல்லை மைடியர் மித்ரான் அப்படி சொல்லுங்களேன், பிரதமர் பேசுங்களேன், யார் வேணான்னது? என்னமோ மக்களுக்கு வந்து வெறும் திமுகவால் தான் பாதிப்பு மாதிரியும், பாரதிய ஜனதா கட்சினால வந்து டெய்லி வந்து காலையில் எழுந்தோன்னா பாலும் பழமும் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் இருக்கு. 5 மணி என்ன செய்ய போறாருன்னே தெரியல. அது இப்போ விஜய்க்குலாம் அதை பற்றி அக்கறையே இருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஒன்லைனர் தான் பேச போறாரு, அவருக்கு தெளிவாக இருக்கிறார். நான் இந்த அரசியல் பிரதமர் வேட்பாளர் அப்போ தேர்தல் அப்பொழுது இவர் எதுவுமே பேசலைங்க விஜய் அவர். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சொல்றது கரெக்டாக இன்னி தேதியிலேருந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அன்றைக்கும் மீனவர்கள் வந்து பிரச்சனைகள் இருக்கு, மீனவர்களோட வாழ்வாதாரம் பிரச்சனை இருந்தது, எல்லாமே இருந்தது. அப்போ கூட எதுவுமே பேசல. இலக்கு 2026 தானே?
அதாங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்போது கேட்டால் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே போராட்டம் பண்ணேன்றாரு. அப்புறம் நடுவில் என்னங்க பண்ணீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் போட்டு காட்டுறாங்க. இந்த தொட்டபேட்டா ரோட்டு மேலே மட்டன் சிக்கன் தொட்டுக்குள்ள சிக்கன் தொட்டா இந்த மாதிரி போகுது. என்னோட பிரச்சனை வந்து விஜய் அவர்கள் அல்ல. விஜய் அவர்களை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, அவங்க தான் வந்து எங்கே இவர் தவறான வழி காட்டி விடுவாரோ என்ற அந்த அச்சம் இருக்கு. நீங்க அறிவார்ந்து கொஞ்சம் யோசிக்கல. இல்ல யார் அடிச்சா பொறி கலங்குமோ அது மாதிரி இன்னைக்கு யார் விமர்சனம் பண்ணா பதில் நீங்க கொடுப்பாங்க. விமர்சனம் பண்ணுங்க, கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணுங்க, இல்ல முத்தம் கொடுங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படி இப்படி கூட கொடுங்க, இல்ல இப்படி கை காட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 2 வயசு குழந்தைய கூப்பிட்டு ஒரு அம்மா வந்து நிக்குது. 3 வயசு குழந்தை ஒரு பையனை வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. அந்த குழந்தை விரும்புதுன்றாங்க. அதுதாங்க அந்த குழந்தை தூங்குதுங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டு இப்படி சாஞ்சிக்கிட்டு, பாப்பா பாப்பா விஜய் மாமா வந்து பார்த்து சொல்லு பாப்பா இந்த கேமராமேன் கிட்ட, இந்த ரிப்போர்ட்டர் கிட்ட. அந்த ரிப்போர்ட்டர் வந்து அங்கே போய் அந்த அம்மாவுக்கு புரியும், அம்மா இதில் டேஞ்சர் இருக்குது. நீங்கள் ஒரு கை குழந்தைய வச்சுருக்கீங்க, 4 பேர் இப்படி தள்ளுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை விழுது, பிஞ்சு குழந்தை, எதை எங்கே செய்யணும்னு தெரியாமல் செய்கிறான். ஒன்று கரண்ட் மேலே ஏறுறான், இல்லைனா வந்து பஸ்ஸில் தொங்கின்னு போகிறாங்க இப்படி பேட்மேன் மாதிரி, இல்லைனா மரக்கிளையிலேருந்து ஃபோன் பேசுகிறாங்க, மரக்கிளையிலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. செருப்பு போட்டு கோயில் மேலே ஏறிட்டாங்கன்ற அது ஓகே, அது வச்சு ஓகே. இந்த ஒரு சில இந்துக்களோட மனது ஐயோ கோயில் மேலே, நான் மக்களை பற்றி பேசுகிறேன், கோயிலை பற்றி பேசுறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஓகே, அவன் உயிரை பற்றியே கவலைப்படுறதில்ல, அவன் சிலையை பற்றியா கவலைப்பட போகிறான். நந்தி மேலே ஏறி நிற்கிற மாதிரி ஏதோ சொன்னாங்க, நந்தியே உடஞ்சி ஊந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் காம்பவுண்டு வாலியே உடைக்கிற வல்லமை படுத்திருக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தா ஒரு சின்ன பையன், அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்போ கடவுளுக்கும் மேலானவர்ல விஜய். இப்போ நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவர் தான். எதுக்கு வந்து அவரை பார்க்க வந்தேன், என்ன பர்பஸ், என்ன நோக்கம், அதெல்லாம் தெரியாது விஜய். இன்னொருத்தர் கேட்குறாரு, குழந்தை நேற்று நைட்லேருந்து தூங்கவே இல்லை, விஜய் பார்க்கணும். நான் சொல்கிறேன், ஒரு குழந்தை வந்து கிண்டர் ஜாய் கேட்குது, லாலிபாப் கேட்குது, ஜம்ஸ் மிட்டாய் கேட்குது, என்னால் அந்த புரிதல் புரிய முடியும். 3 வயசு குழந்தை. விஜய் அங்கிளை நான் பார்த்து தான் அவன் நைட்டு பூரா தூங்கலைன்னா தப்பு குழந்தை மேலே இல்லை, வளர்க்குறீங்க பாரு நீங்கள் வளர்ப்பு, அங்கே தான் பிரச்சனை. பாட்டியை காணோம், தாத்தாவை காணோம், அதனால் குழந்தை நைட்லேருந்து அழுவுதுன்னா ரைட்டு. டெய்லி பார்க்கும், பாட்டியை பார்க்கும், சிரிக்கும், அப்பாவை தேடும் இல்லை அம்மாவை தேடும், இது இயல்பு. 3 வயசு 2 வயசு குழந்தைங்க வந்து விஜயை தேடுது அப்படின்னா இது என்ன விதமான பிரச்சாரம் எனக்கு புரியல. மனநிலை யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? சத்தியமாக குழந்தைகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்காது. குழந்தைகள் வந்து இயற்கை ரீதியாக ஒரு நிலவை பார்த்து சிரிக்கும், பேச்சே வந்திருக்காதுங்க. 2 வயசுல ஒரு முழுமையான அந்த பேச்சே வந்திருக்காது, நடக்க வராது. அதாவது இப்போ விஜய் அவர்கள் பாட்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து அதை பார்த்துட்டு தலையை அசைக்கும், சந்தோஷப்படும், ஒரு உற்சாகத்தில் இருக்கும். அது வரையில ரைட்டு. ஆனால் விஜய் மாமாவை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன கூட்டுன்னு போங்கன்னு குழந்தை சொல்லதா சொல்லி நீங்கள் பைட்டு கொடுக்குறீங்க பாருங்க. எனக்கு எங்கள் ரிப்போர்ட்டரை நம்ம குறை சொல்கிறதா இல்லை அந்த பெற்றவங்களை பற்றி நம்ம பார்க்குறதா, அதில் இருக்கிற டேஞ்சர் எல்லாம் உணர மாட்டேன்றாங்க. சரி பாருங்க, வேற எங்கன்னா தொலைவா இருந்து பாருங்க, கூட்டம் சேர்ற இடத்துல போய் நின்று பார்க்குறீங்க. பொதுவாக கோயில்கள்லேயே தாய்மார்களோ இல்லை இப்போ ப்ரெக்னென்ட்டான விமன் வராங்கன்னா தனி வரிசையில் வந்து அனுப்பி விட்டணுன்னுவாங்க. என்ன காரணம்? திருவிழா கால நாளில் கோயில்லையோ சர்ச்சிலையோ கூட்டம் அதிகமாக சேரும், அங்கே தள்ளுமுள்ளு ஆயிடுச்சுன்னா இந்த பெண்கள் பாதிக்கப்பட்டுருவாங்கன்னு ஒரு 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 நடைமுறை இருக்குது. அவங்க லேட்டாக வந்தாலும் சாமியை பார்க்குறதுக்கு முதல்ல அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி எதனா நடைமுறை வச்சுருக்கீங்களா? இப்போ விஜய் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அவர் கடவுள் ஆயிட்டாரு, தெய்வமாக பார்க்குறாங்க. தாய்மார்கள் குழந்தை குட்டியோடு வராங்க. பேரண்ட்ஸ் குழந்தைக்கு இருக்குதோ பால் இருக்குதோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலை இல்லை, ஆனால் குழந்தையோட வராங்க. சரி ரைட்டு, உங்களோட திருவிழா ரைட்டு. என்னோட அன்பு கோரிக்கை என்னென்னா, விஜய் இந்த மாதிரி தாய்மார்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க வரவேணா, நான் அவங்க வராங்க, உங்கள் பேச்சை கேட்கலன்னா தான் உங்கள் விசிறி. விஜய் அண்ணன் ஒரு கட்டளை சொல்கிறாரு, அதை கேட்கலன்னா தான் விஜயோட ஃபேன். ஓகேங்களா? அதை அப்படி எடுத்துக்கணும். அப்போ வராங்க. அப்போ இந்த விஜய் அவர்களுக்கு இந்த ஈவெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இனிமேல்ட்டு தனியாக வந்து ஒரு 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 100க்கு 100, ஏன்னா பெரிய கூட்டம் வரும், 100க்கு 100 இடத்த வந்து கயிறு கட்டி வச்சிடணும். அங்கே வயசானவங்க இல்லை கர்ப்பிணி தாய்மார்கள் இல்லை பெண்கள் குழந்தைகளோட கை குழந்தைகளோட தயவு செய்து அவங்கள அங்கே உட்கார வச்சு ஒரு முன்மாதிரியாக பண்ணு. நான் வந்து காழ்ப்புணர்ச்சிக்கோசரம் அதை குறை சொல்ல, நல்லா பண்ணு. ஏன்னா அவங்களும் மாறுற மாதிரி இல்லை, நீங்களும் காட்சி தர மாதிரி இல்லை. அதனால் அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு இடம் கர்ப்பிணி தாய்மார்கள் இங்கே விஜய் அவர்களை பார்க்கணுன்னு அவங்க முன்கூட்டியே வந்து அங்கே வெயிட் பண்ணுறது மாதிரி எதாவது கொஞ்சம் மாற்றி கீத்தி யோசிக்கணும். அதை விட்டுட்டு வந்து ஏங்க அவர் வந்து இந்த ரசிகர் பட்டாளத்தை வந்து தனக்கு வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாரோன்ற இந்த சந்தேகம் எனக்கு சமீபமாக ரொம்ப ஜாஸ்தியாகும். இதில் இப்போ நாகப்பட்டினம் எம்எல்ஏ ஆலு ஷானவாஸ் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு, இப்போ பத்திரிகா சந்திப்பு நடத்திருக்காரு. அந்த பத்திரிகா சந்திப்பில் இது வன்ம அரசியலாக இருக்கு, இது அவதூறு அரசியல் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, திரும்பியும் அவதூறு அரசியலை பரப்புறதுக்காக வந்து விஜய் வந்திருக்காரான்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு,
நீங்க உண்மையே சொல்லலை எந்த இடத்துலயும் அப்படின்றாரு. அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா, வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம் பேசக்கூடிய தன்மை படைத்தவர். எடுத்தங்கவுத்தன்னு பேச மாட்டார். நான் அவரை ரொம்ப நாளாக அவரோட ஊடகத்தில் அவரோட பணியை பார்த்துருக்கிறேன். அவர் எவ்வாறு பேசக்கூடிய தன்மை படைத்தவர் என்பது எனக்கு தெரியும். இன்னொன்று, அவர் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர். அவர் தொகுதியிலேயே பார்த்தா இவர் அங்கே தான் போயிட்டு கூட்டத்தை சேர்த்துருக்காரு. யார்? ஐயா விஜய். அப்போ அங்கே தாக்கி பேசும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சில கேள்விகள் வைக்கிறாரு. அவதூறு அப்படின்னும் பொழுது என்னன்னா, நீங்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த துறையில் இந்த டெண்டரில் இது முறைகேடு. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் வந்து திமுகலையும் எடுத்துக்காட்டுகள் காட்ட முடியும், அதிமுகலையும் எடுத்துக்காட்ட முடியும். இது எங்கேருந்து வருது? அவங்க எதனா எனக்கு கமிஷன் கொடுக்குறாங்களா ஊழல் பண்ணுறவங்க? இல்லை, சுற்றுலா தலங்களை மேம்படுத்தலன்றாரு. ஆனால் நாங்கள் மேம்படுத்தியிருக்கோன்னு ஷானவாஸ் சொல்கிறாரு. இல்லை, இவர் தான் போவே இல்லையே. வேளாங்கண்ணிக்கும் போகல, நாகூர் தர்காவுக்கும் போய் பார்க்கல. அப்போ பக்கத்தில் இருந்தவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு இப்போ அரசியலில் வந்து நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது இப்போ இது நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். அது வந்து ஆர்ட் ஆஃப் பர்செப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நீங்கள் எதை வந்து கட்டமைக்கிறீங்க, எதை வந்து மக்களிடம் கொண்டு செலுத்துறீங்க, அதான் பர்செப்ஷன். ஃபஸ்ட்டு அந்த பர்செப்ஷனை ஜெயிக்கணும். இந்த பர்செப்ஷன் பேட்டில் வேணால் விஜய் இந்த கூட்டத்திலையும் காட்டி பண்ணலாம். பட் அதனால் அவருக்கு அரசியல் புரியுதான்னா, அவர் அரசியலில் இன்னமும் வந்து அந்த ஸ்கூல் பருவத்தில் தான் இருக்கிறார். இன்னும் படிக்கணும், காலேஜுக்கு போகணும், அப்புறம் படிப்படியாக மேலே போகணும். ஏன் அப்படின்னா, அரசியல் அந்த பர்செப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் மொழியாக்கம் இல்லை அதுக்கு உள்ள உட்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா புலனறிவு. ஒரு விஷயத்த ஆராய்ந்து அது எந்த அளவுக்கு இருக்குது, அது சம்மந்தப்பட்டவங்களை தெரிஞ்சு கேட்டு அறிஞ்சிக்கிறது. இப்போது நீங்கள் விவசாய பிரச்சனைனா, ஆனால் இந்த இந்த இடத்துல யூரியா தட்டுப்பாட்டு இருக்கா இல்லையா, அந்த யூரியாவில் பொட்டாசியம் எவ்வளோ இருக்கணும், மண் வளமும் யூரியாவும் எவ்வளோ கலக்கணும், எந்த பருவ காலத்தில் இந்த இந்த நெல் போடணும், எத்தனை நாளுக்கு பிறகு வரும், இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி போகுமா 3 வாட்டி போகுமா, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஒன்று விவசாயம் பண்ணால் தெரியும், இல்லை ஒரு நல்ல விவசாயியை கூப்பிட்டு நம்ம அவரோட பேசணும்னா நமக்கு தெரியும். இது வந்து புலனறிவு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது. அடுத்து உணர்தல். அதாவது இப்போ நான் போகிறேன் ஒரு பயணத்துக்கு, பிரச்சாரத்துக்கு. இன்றைக்கி ஒரு பேட்டியில் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லியிருப்பார், வேட்பாளர் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பயணம் போகும்போது உங்களை வந்து ரோட்டில் டாட்டா காட்டுவாங்க, இல்லை உங்களை கண்டுக்காமல் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு சில விஷயத்தை உணர்வீங்க, நம்ம ஜெயிப்போமா இல்லை தோற்று போயிடுவோமா, வேட்பாளர்களுக்கு அது தெரியும் அப்படின்னு. இது வந்து ஒரு விஷயத்தை உணர்றது. நீங்கள் வந்து அதை பார்க்கறது கொள்றதை தாண்டி அது உணர்றது. இது அரசியலில் 2வது. 3வது உள் உணர்வு. நான் யார், என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன ஆக்க முடியும், என்ன அழிக்க முடியும். இந்த உள் உணர்வு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இப்போ கூட்டணி போகிறோம், ஆட்சியை மாற்ற முடியும். இல்லை கூட்டணி போகல, தனியாக தான் போகிறேன், இல்லை என் தலைமையில் ஒரு கூட்டணி, இல்லை நான் வேட்பாளர் இந்த மாதிரி செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது. அது வந்து ஒரு சில நேரத்தில் சாதகமாக போகும், ஒரு சில நேரத்தில் பாதகமாக. இது உள் உணர்தல். அதுக்கப்புறம் வந்து அகண்ட பார்வை. அதாவது இப்போ சட்டமன்ற தொகுதி சீட்டு கொடுக்குறாங்க. ஐயா கலைஞர் அவர்கள்கிட்ட வந்து காங்கிரஸ்க்கு சீட்டு கேட்குறாங்க. எங்கன்னு கேட்குறாரு, திமுக ஜெயிக்கிற இடத்த கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ராயபுரத்தை கொடுக்குறாரு. அப்போ ஜெயக்குமாருக்கு அங்கே ஏறுமுகம். இப்போ ஜெயக்குமார் எதிர்த்து நம்பால நிற்கிறத விட காங்கிரஸ் கட்சியில் மனோவை போட சொல்லுங்க. தோத்தா காங்கிரஸ் கட்சி, ஜெயிச்சா ஜெயக்குமார் தோல்வி. அப்போ எந்த சூழ்நிலையும் தன் கட்சிக்கு, தன் தலைமைக்கு ஆதரவான வெற்றி, வின்வின் சிச்சுவேஷன். இது அகண்ட பார்வை. ஒரு பெரிய பார்வையா பார்க்க, எல்லாத்துக்கும் எது சரியாகும், நமக்கு எதையா இது அகண்ட பார்வை. அதுக்கப்புறம் காணுதல் இல்லை காண்டல் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து அதை வந்து ஆராய்ந்து உட்கொண்டு இது பண்றது. உதாரணத்துக்கு இது வந்து இந்த காண்டல் அப்படி இந்த காண்றது எப்படின்னா, இந்த கூட்டம் வருது, இந்த கூட்டம் வந்து வாக்கா மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு உள் அரசியல், நுனி அரசியல், அதுக்குள்ள போய் நான் முன்னாடி நம்ம பேசும்போது சொன்ன பாருங்க, மக்கள் வராங்க, அந்த மக்கள்கிட்ட என்ன பேசுறோம், என்ன பிரதிபலிக்கிறோம், அந்த மாதிரி விஷயம். இது எல்லாமே வந்து ஒரு 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 பாடம், ஒரு ஸ்டேஜ். இது எதனா அவருக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து இப்போ ஒரு கேமரா படிப்புக்கு போகிறேன்னா, எனக்கு வந்து ஷட்டர்னா என்ன, ஃபிலிம் என்ன, அதுக்கப்புறம் அப்பர்ச்சர் என்ன, அப்புறம் ஃப்ரேம் என்ன, ஒயிட் பேலன்ஸ் என்ன, சைடு லெஃப்ட் ரைட்டு பேன் என்ன, இதெல்லாம் பேசிக், இந்த மாதிரி தெரியணும். ஆனால் அரசியலுக்கு வண்டி எதுவுமே வேணாம். அப்படியே வந்த உடனே என்னங்க பண்ணியிருந்தீங்க, படம் நடிச்சிருந்தாருங்க, படத்தில் என்ன எல்லா ரோலும் பண்ணிக்கிறாரு, அவர் படத்தில் அரசியல் பண்ணிக்கிறாரு, ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறாரு, லவ் டுடே மாதிரி படம் எடுத்துக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால இதுவும் நல்லா பண்ணுவார். பதில் இப்போ நான் கூட ஒரு வேஷம் போட்டுன்னு கையிலெல்லாம் இவ்வளோ பெருசாக கையாக வச்சுக்கிறேன், வச்சுன்னு இப்படி வேஷம் போட்டு நடிச்சிட்டேன். நாளைக்கு மறுநாள் மிஸ்டர் ஒலிம்பியா காம்படிஷன் நடக்குது, இல்லை மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் நடக்குது, நான் தான் வேஷம் போட்டவனாச்சே, நான் போய் அங்கே நின்றுன்னா என்ன ஆகும்? தம்பி, வேஷக்கார தம்பி, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு காலில் ஏஞ்சி பாம்பு மாதிரி அதிகமாக முட்டையெல்லாம் சாப்பிட்டு பலுவெல்லாம் தூக்கிட்டு கஷ்டப்பட்டு கால் வலி நரம்பு வலியோடு வந்துக்கிறோம். நீ அந்த பக்கமாக தனியாக போய் கண்ணாடி முன்னாடி போஸ்ட் பண்ணிக்கோ, ஓரமாக போன அனுப்புவாங்களா, அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் காட்சியில் காட்டலாம் என்ன வேணா. ஓய்வு நாட்களில் பிரச்சாரம் பண்ணுறது சில பேருக்கு அரசியல் ஓய்வு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது நல்ல பஞ்சு டைலாக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, ஓய்வு நாள் தெரியுது இல்லை, எது கரண்ட் கட் பண்ண முயற்சி பண்ணீங்க?
ஓய்வு நாளில் ஓய்வு எடுக்கணுமா இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செய்து இதில் மாற்றி பேசக்கூடாது. இனிமேல் விஜய் இனிமேல் சனிக்கிழமை தான் பிரச்சாரம் பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை தான் பிரச்சாரம் பண்ணணும். அப்போ தான் இருக்குது. எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணும்போது இவருக்கு நேரம் பத்தாம இந்த எக்ஸாம் டைமில் உட்காந்து பெராக்கு பார்த்துட்டு லாஸ்ட் 10 மினிட்ஸ்னு போய் கடை ஏது நினைப்பாங்க பாருங்க. எழுதினே இருக்கும், கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது ஒவ்வொரு மாணவருக்கும் புரியும். குறிப்பாக விஜயோட சார்ந்தவர்களும் அவங்க சொல்லணும், அண்ணங்கிட்ட அண்ணன் இவ்வளோ பேர் சொல்கிறாங்க சனிக்கிழமை வேணான்னு, நீங்கள் இதையே நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி. ஏங்க இன்னும் இருக்கிறது 5 மாதம் கரெக்டாக நூல் பிடிச்சி பார்த்தா. இப்போ நம்ம வந்து செப்டம்பரில் வந்துட்டோமா, செப்டம்பர் விட்டுருங்க, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாதம் ரைட்டா. இந்த 5 மாதத்தில் மழை, டிஎம்கே கூட்டங்குது, இன்னைக்கு மழை பெய்ய வேணாம், எடப்பாடி பழனிசாமி பஸ்ஸில் போகுது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், அப்புறம் விஜய் வந்து லட்சக்கணக்கான கூட்டம் வரும், அதனால் நான் இன்னைக்கு வரணும் பகவான், நான் பெய்ய மாட்டேன் அப்படின்னு மழை நினைக்குமா? அப்புறம் தேர்தல் ஆணையம், என்னங்க என்னை சின்னத்தை இன்னும் நான் போய் சேர்க்கல, நான் என்ன பண்ண போகிறேன், கொள்கை இன்னும் நான் கற்றுக்கல, அதனால் எனக்கு இன்னும் ஒரு 2 months தள்ளி போடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை போய் கேட்க முடியுமா? மார்ச் மாதம் ஆரம்பித்தோன்னா தேர்தல் வேலை போயிடும். தேர்தல் வேலை போகும்போது விஜய் அவர்களுக்கு சீட்டு கேட்பாங்க நிறைய பேர். அப்போ தான் இருக்குது இன்னும் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5லாம் வரல. விஜய் கட்சியில் ஒருத்தர் சீட்டு எதிர்பார்த்துருப்பார், தளபதி கிட்ட சொல்லி எனக்கு இந்த சீட்டு வாங்கி கொடுங்க. எல்லா தொகுதியும் நான் தான் நிற்க போறேன்றாருல. எப்படி 214 தொகுதி இவரே போய் நிற்பார்? ஏங்க 214 தொகுதி அவர் போவே போகிறதில்ல, நேரம் கிடையாது, he is losing டைம். நான் சொல்கிறேன், இந்த தேர்தல் விஜய்க்கு உண்டான தேர்தல் கிடையாது. he can be a spoiler. ஜெயிக்கிறவங்கள தோக்க வைக்க முடியும், தோக்குறவங்கள ஜெயிக்க வைக்க முடியும். விஜயால தான் பண்ண முடியும். he cannot play கிங் பொசிஷன், கிங் மேக்கர் பொசிஷன் ஆடலாம். இந்த தேர்தல் டைம் பாரு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? 6 மாதம் போயிட்டு 6 மாதம் அருணாச்சலம் படம் நினைக்கிறேன், அதில் போயிட்டு அரசியலில் செலவு பண்ணுவார், ஸ்விம்மிங் பூல் எல்லாரும் இது பண்ணுவார், அப்புறம் வேட்பாளர், அது படம், அதை கூட அவர் வந்து வேட்பாளரை மாற்றிடுவார் கடைசியில். நான் அந்த பணம் செலவு வரலாறு திரும்புகிறதுன்றாங்க, 67, 77 சுட்டி காட்டுறாங்க. எதுக்கு 67, 77லாம் போறீங்க? நம்ம 2025 தானே இருக்கிறோம், ஏன் அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி போறீங்க? நடுவில் அப்போ வந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க? அப்போ உங்களுக்கு தேவையான சாய்ஸை தேடி போறீங்க. யார் ஜெயிச்சாங்களோ, நான் என்ன கேட்குறேன்னா, எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறீங்க இல்லையா, உங்கள் உடம்புல எங்கன்னா எம்ஜிஆர் பச்சை குத்திக்கிறீங்களா? இல்லை இதுக்கு முன்னாடி எங்கன்னா எம்ஜிஆர் பற்றி பேசுறீங்களா? இல்லை உங்கள் வாயில் வந்து என்னங்கன்னா ஒரு நாள் பொன்மனச்சம்மல்னு வந்திருக்குமா? இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பேசிட்டல. திடீர்னு வந்துட்டு எம்ஜிஆர் அப்படின்னா எப்பா என்னப்பா நம்ம பத்திரத்தை இவங்க எதுனாங்க பொழுது. அதிமுக மீது நம்பிக்கை இழந்துட்டாங்க அந்த தொண்டர்கள். அப்போ அந்த தொண்டர்கள் நம்ம பக்கம் தான் இருப்பாங்க, நம்ம பக்கம். சரி, அப்போ உங்க தொண்டர்கள் தான் பயங்கரமா கட்டுக்கடங்காத தொண்டர்களா இருக்கிறாங்களா? அது பத்தாதா? இன்னும் எக்ஸ்ட்ரா தொண்டர் தேவைப்படுதா அதிமுக கிட்ட இருந்து? ஏன்? சரி ரைட்டு. அப்புறம் அண்ணா, ஏன் அன்னைக்கு 5 தலைவர்கள் அறிமுகப்படுத்தினீங்களா ஃபர்ஸ்ட்? அப்போ ஏன் எங்கள் ஐயா அண்ணாக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அன்னைக்கு தேவைப்படலையா? அப்போ அன்னைக்கு உங்களுக்கு இருந்த புரிதலுக்கு அண்ணா யாருன்னு தெரில, அண்ணாவே தெரில. ஆனால் அண்ணா ஜெயிச்ச கதை உண்டு யாரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டா? நானும் அண்ணாவை உயிரோடு இருந்தப்போ பார்க்கல, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு பத்திரிகையாரனா ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கணும். எப்பட்றா இந்த மாநிலத்தை வந்து தேசிய கட்சிகள் காலை ஊழமுறை, யாரா அந்த சிங்கம், அது என்ன பஞ்சு, எப்படி எல்லாரும் இங்கிலீஷ் பேசுகிறான், இந்த நுனி நாக்கு ஆங்கிலம் எங்கேருந்து வந்துச்சு? வெள்ளைக்காரன் நம்மளை கட்டுப்படுத்தினதுனால ஒண்டி வந்துச்சா, இல்லை வேற எதனா அது காரணம் இருக்கா? எப்படி மற்ற மாநிலத்தோடு இது மேலோங்கி போயிடுச்சு? அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அது வந்துருக்குறாங்க அறிஞர் அண்ணா. நான் வந்து போய் தேர்தலில் ஓட்டு கேட்க போகிறதில்ல, நானே மாத சம்பளம் வாங்குறவனே இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்து வைக்கும்போது முதலமைச்சர் ஆசையோடு இருக்கிற நீங்கள் எவ்வளோ புக்கு படிக்கணும்? கதையாக படிச்சுனே இருக்க வேணா, எந்திரன் ரோபோ மாதிரி அப்படியே திருப்பி அரசியலை கரைச்சி குடிக்க வேணாவா? தேர்வு அல்லவா இது? மக்களை சந்திக்கிறதுல பிரச்சனை. நீங்கள் வேணா பாருங்க, நான் சொன்ன இந்த 5 மாதத்து டைமில் அதில் சனிக்கிழமை ஒண்டி தான் நம்மளால் வேலை செய்வார், சனி ஞாயிறு கூட வச்சுக்கல. அவங்களுடைய கணக்கு என்னன்னா, இந்த வார கடைசியில பேசினா அடுத்து இந்த வாரம் முழுக்க நம்மளை பத்தி தான் வந்து ட்ரால் பண்ணுவாங்க. அதான் நடந்துருக்குது. என்ன பண்றாங்க? ட்ரால் பண்றாங்க, மீம்ஸ் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஐயோ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இவங்க திமுக காரர்களையோ திமுக பேச்சாளர்களோ குறைத்து மதிப்பிடுறாங்க, பார்த்தது கிடையாது. இப்போ நான் பேசுறதுதான் பேச்சே இல்லை. இதுக்கப்புறம் எங்க அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுவாரு, அப்புறம் அதோட நிக்காது. 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேருக்கு கூப்பிடுறாங்கல்ல, இவர் என்ன பண்ணுவார்னா திருமண கூட்டம்னு போட்டு 2000 பேரா போய் பேசின்னு வருவார். இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவங்களும் அப்படிதான், தலைமை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒண்டிதான் தொண்டர் சொன்னா கேட்க மாட்டேறல. எங்க ஐயா பேசிட்டாரு, முதலமைச்சரை பார்த்து கேட்ட, டே நீ யாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பார் அண்ணன். ஒரு லெவலுக்கு மேல அவர் வாய் அவராலே மூட முடியாது. இதெல்லாம் இருக்குது. நீங்க பாட்டுன்னு தொடுறீங்க. ஒரு சில பேர் வந்து கண்டுக்காம போவாங்க. இப்போ பிடிஆர்லாம் கேட்டிங்கன்னா பெரிய பொருளாக படுத்த மாட்டார். டிஆர்பி ராஜா கூட அதெல்லாம் பெருசாக போக, இப்போ அமைதியாக தான் இருப்பாங்க. இந்த ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வருது இல்லையா, வேட்பாளர் போடுவீங்க, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் நீங்கள் கொடுப்பீங்க பனையூர்லேருந்து,
பனையூர்லேருந்து ஏ ஃபார்ம் வாங்கினவர் என்ன பண்ணுவார், நேராக போயிட்டு அறிவாலயத்தில் இந்த வேர்க்கடலை விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட அதை கொடுத்துட்டு தன்னை வந்து திமுகவில் இணைச்சிக்குவார். சரி, அறிவாலயம் டிராஃபிக்காக இருக்குது, போக முடியல, ஆல்ரெடி பஸ்ஸு ஃபுல்லாகுதுன்னா லாய்ட்ஸ் ரோட்டில் இடம் இருக்குதான்னு பார்ப்பாரு. பச்சை கலர் பஸ்ஸு நிற்குது, ரைட்டு, நமக்கு அடுத்தது. ஏன்னா இது 2 தான். நம்ம போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் உதயசூரியனில் சவாரி செய்யணும், இல்லை ரெட்டையில் பயணம் செய்யணும், ஏதோ ஒன்று. இவங்க இந்த சின்னத்தை விட அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு போவாங்க. நீங்க வந்து திமுக எதிர்ப்பது உண்மையா இருந்தா இங்க கூட இணைஞ்சிருங்கன்னு இப்ப ராஜேந்திர பாலாஜி கூப்பிடுறாரு. ஆமா, இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். விஜய் வந்து நான் ஆட்சியிலேயே பங்கு தரேன்னு சொல்லிட்டு அவரே கூப்பிட்டுக்கிறாரு. அங்கேயே யாரும் போல. ராஜேந்திர பாலாஜியோட கோரிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. அது விஜய் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு வந்துங்க ஏதோ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, ஒரு சில பிரச்சனைகள், அந்த கார் வாங்கினதுல எதனா டாக்ஸி, இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, அந்த இன்கம் டேக்ஸ்க்கு வந்து எல்லாருமே பயப்படுறாங்க தானே, இங்கே வருமானம் அதிகமாக வச்சுருக்கோங்க. அதனால ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களும் நிர்மலா சீதாராமனை பற்றி எங்கேயாவது எதனா லைட்டாக ஒரு பேரா 18% ஜிஎஸ்டி போட்டீங்க, சாக கிடக்கிறவனுக்கு ஆஸ்பத்திரியில் ஜிஎஸ்டி போட்டீங்க, சாவானா வாழ்வானா சுடுகாட்டுக்கு போவானான்னு தெரியாது, அந்த மரண படுக்கையில் இருக்கிறவனுக்கு ஜிஎஸ்டி போட்டிங்களே, இது நியாயமானு நான் கேட்டிருக்கேன். விஜய் அவர்கள் அதை கேட்கணும்ல. சாவுன்றது எல்லார் வீட்லேயும் நடக்குது தானே. அதேமாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி, எதுக்கு மருத்துவ காப்பீடு வாங்குறாங்க மக்கள்? இன்னைக்கு நடுத்தர மக்கள் குறிப்பாக நிறைய பணம் இருக்குது, செலவு பண்ணுறதுக்கு வழி தெரில, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டினது போக ட்ரெஸ் எடுத்தது போக இவ்வளோ பணம் இருக்குது, அதனால் பாலிசி போட்டு பணம் எடுக்கிறாங்க. போனால் பொது மருத்துவமனையில் கூட்டம் இருக்குது, ஒரு சில நேரத்தில் சரியான மருத்துவ வசதி கிடைக்கல, அதனால் நம்ம தனியாரில் போய் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போடுறாங்க. அந்த பாலிசிக்கு 18% ஜிஎஸ்டி போட்டு, பெட்ரோல் டீசல் விலையில் ஜிஎஸ்டி அதிகமாக, வேல்யூ ஆடட் டேக்ஸ் அவ்வளோ இருக்குது. இதெல்லாம் யார் பேசணும்? நீங்கள் தான் பேசணும். யார் பேசணும்? திரு விஜய் அவர்கள் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்கள் திமுகவை தாக்குவதோ, விஜய் அவர்கள் அண்ணா திமுகவை வந்து அந்த கட்சியோட நிலைமை பார்த்தீங்களா, அந்த கட்சி எப்படி இருக்குது, எம்ஜிஆரை பற்றி, அதெல்லாம் நான் அந்த சிலபஸ்குள்ளே போகல ஐயா. கூட எதுவும் சேர்த்துக்கோங்க. மக்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதோ மக்களுக்கு ஒரு சைடாக தான் பிரச்சனைங்கிற மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிற பிரச்சனையே பேசுறீங்க, ரைட்டு சைடில் இருக்கிற பிரச்சனை பேசவே மாட்டேங்க. நீங்கள் ரோட்டில் வண்டி ஓட்டுறீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு 2 சைடை தான் பார்த்து ஓட்டணும், ஒரே சைடு பார்த்து ஓட்டுறீங்க. பத்தாவதுக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் லைட்டாக அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை பற்றி ஈழத்தில் அதை பற்றி பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சர் இருக்குது. ஆல்ரெடி அண்ணன் சீமான் வந்து தூக்கம் போச்சு, உங்கள் யாருக்கும் தூக்கலன்னு சொல்லிட்டாரு. இனிமேல்ட்டு அவரும் நிறைய பல சம்பவங்கள்லாம் போனாரு. ஒரே திருவிழா தான் போங்க இனிமேல்ட்டு. இல்ல டிஎம்கே விசஸ் டிவிகே தான் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல வைக்கிறல்ல. ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேக்கா. ஏன்னா தேர்தல்னு வந்து நின்னா மற்றவங்களுக்கு எல்லாம் சின்னம் கிடைக்கும், இவருக்கு சின்னம் கிடையாது. அதனால இவர் என்ன பண்றாரு, 2 ஸ்டேஜை பைபாஸ் பண்ண பாக்குறாரு. அப்படிலாம் போக முடியாது. 214 தொகுதியில ஐயா வேட்பாளர் யாரு? 214 தொகுதியில அந்த முகம் இருக்குல்ல, ஓட்டு கேட்டு போய் நான் என்ன கேட்குறேன், என்ன சூப்பர்மேனா நீங்க? அப்படியே போயிட்டு ஜி பூம்பா மாதிரி அப்படியே சுற்றின்னு போயிட்டு 214ங்க எந்தெந்த தொகுதியில் எங்கே கூட்டம் வரும், கூட்டம் வராது, இவ்வளோ விஷயம் இருக்குங்க அரசியலில். ஏன் தெரியுமா அவர் 214 நான் தான் நிற்கிறேன்னு சொன்னார்? ஏன்னா அவர் கட்சியில் வேட்பாளர்கள் கிடையாது. அவர் கட்சியில் சொல்லி ஜெயிக்கிற மாதிரி ஒரு 4 பேர் அவங்க கட்சியில் கில்லி மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். 4 தொகுதி நான் சொல்லுவேன். இப்போது பத்திரிக்காரன், எனக்கும் அந்த கட்சிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. குறைஞ்சபட்சம் அண்ணாமலை மீது நான் 1000 விமர்சனம் வைக்கிறவன், புரியுதுங்களா? நீங்கள் என்னோட காணொலி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த உண்மை. அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் தூக்கத்தில் கூட சொல்லுவேன், இல்லை நான் இப்போ ஆன் ரெக்கார்டாக சொல்லுவேன். ஏன்னா சாத்தியக்குரு இருக்கு. அந்த கட்சி எப்படி ஜெயிக்குது, ஏன் வருது அப்படின்ற கேள்வி எழுப்புறவனா. ஆனால் அரசியல் ரீதியாக ஆராய்ந்து பார்க்கணும். விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா? ஆமாம், விஜய் ஜெயிப்பார். சரி, ஆதவ் அர்ஜுனா ஓகே முயற்சி பண்ணுவார். ராஜ்மோகன் இந்த கட்சியில் வந்து கொஞ்சம் தமிழ் நல்லா பேசுவார், செல்வாக்கு இருக்குது, எளிமையான மனிதர். 3 பேரை தாண்டி எனக்கு வேட்பாளரே தெரியலையே. மிச்சம் 200 புசி ஆனந்த் அவர்களா எங்கே நிற்க போகிறாரு? தொகுதி இருக்கு அண்ணனுக்கு, சொல்லுங்கள், தொகுதி இருக்கு அவருக்கு? பாண்டிச்சேரியில் போய் நிற்க போகிறாரா? தேர்தல் தமிழ்நாட்டுக்கு. கடலூரில் நிற்கிறாரா, இல்லை விழுப்புரத்தில் நிற்க போகிறாரு? ஏதாவது இருந்தாலும் அண்ணன் சிவி சண்முகத்தோட ஒப்புதலோடு தான் நடக்கணும். ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒருத்தன் ஜெயிக்க மாட்டீங்க பார்த்துக்கோங்கன்னு. இந்த பிளேயர் எல்லாம் வெளில வருவாங்க. இப்போ தேர்தல் வரும்போது நீங்கள் வெறும் ஸ்டாலின் அவர்களை தானே பார்க்குறீங்க, வெறும் எடப்பாடி பழனிசாமி தானே பார்க்குறீங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் பொருள் போட்டுன்னு சுற்றுறாங்களே, அவங்களெல்லாம் தெரியாதுல்ல. நீங்கள் ஒண்டி தான் கூட்டமாக இருக்கீங்களா? அவங்களுக்குலாம் கூட்டம் இல்லையா? சொல்லுங்கள். அவங்களுக்கு கூட்டம் இல்லை. அவங்களாம் வந்து தேர்தலில் என்னென்ன, நானும் அப்படிதான்ப்பா ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்தேன்ப்பா, திடீர்னு எடப்பாடியார் கூப்பிட்டாரு, நீங்களே வந்து கொறடாவாக இருந்துக்கங்கன்னு ஆக்கி விட்டார், நான் ஆகிட்டேன். அப்புறம் அந்த சைடு போயிருங்க சங்கரன் கோயிலில், அங்கே ஒருத்தர் வந்துட்டு நான் வந்து ஏதோ சிறுபள்ளித்தனமாக தான் அரசியல் பண்ண வச்சேன் திருநெல்வேலியில். திருநெல்வேலி அரசியல் இவ்வளோ சுலபமாக இருக்கும் நான் நினைக்கவே இல்லை, அங்கே ஜெயிச்சேன் அவர் சொல்ல போகிறாரு. இல்லை இங்கே வரீங்க நீங்கள்,
இவர் செந்தில் பாலாஜி. நான் ஏதோ ஐயா அண்ணாமலை மாதிரி அரசியல் தான் பார்த்து ஆட்டுக்குட்டி மாடு தான் மேய்க்கலான்னு இருந்தேன். திடீர்னு பார்த்தாங்க, அம்மா வாய்ப்பு கொடுத்தாங்க, ஐயா வாய்ப்பு கொடுத்தாங்க, டிடிவி கொடுத்தாரு, இப்போ ஐயா ஸ்டாலினே வாய்ப்பு அதனால அரசியல்வாதி ஆகிட்டேன். எவ்வளோ நேரம் உழைப்பாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜிலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்குவார் காலையில் 4:15 மணிக்கே ஏந்துட்டாருன்னா அப்போவே எழுதி வச்சுருவார் என்னென்ன டாஸ்க்குன்னு. ஒரு டாஸ்க்கு ஒரு விஷயம் திங்க் பண்ணாது. ஒருத்தருக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு, அந்த அரசியல் அறிவு, ஊழல், திருட்டுத்தனம், முடிச்சிருக்கிதனம், இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் அரசியல் இருக்குது. இப்போ ஒரே ஒரு பலாப்பழம் சின்னத்தில் தான் நிற்க போனார் ஐயா பன்னீர்செல்வம். அங்கே போய் பார்த்தா 7-8 பேர் இருக்கிறான் பன்னீர்செல்வம் பேரில். டேய் சின்னம் தான் கொடுக்கல, வேட்டி கட்டக்கூடாதுன்றீங்க, நான் ஏதோ ஒரு பழத்தில் நின்றுக்கிறேன் அப்படின்னா. அதே மாதிரி டிடி தினகரன் அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்னம் கேட்குறாரு, பேட்டு கேட்டால் 8 பேர் கை தூக்குறான் பேட்டுன்னு, தொப்பி கேட்டால் திருப்பி 4 பேர் தொப்பி கேட்குறாங்க. அப்புறமா கடைசியாக சரிப்பா உங்களுக்கு வேணுன்றதுலாம் எடுத்துக்கோங்க, கடைசியாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு குக்கரை வாங்கிட்டு வந்தார் வெற்றிவேல். வாங்கிட்டு வந்து அந்த அதை சின்ன வெற்றி சின்னமாக மாற்றி ஜெயிக்க வச்சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது, இதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன். அப்புறம் வாக்காளர் சரிபார்ப்பு, இப்போது இப்படி இந்த மாதிரி கூட்டத்தை வைத்து நீங்கள் வாக்காளர் சரிபார்ப்பு எப்படி பண்ண போறீங்க? அவங்க தான் அதீத நம்பிக்கையில் இருக்காங்கல்ல. எல்லா ரசிகர்களுமே வந்து நாங்க வந்து நான் சொல்றேன் ஓட்டை கவர் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட எல்லாம் ஊழல் பணம்லாம் இருக்குன்னு நான் வந்து ஒரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயல்பு சொல்றேன், சார்பு இல்லாமல் சொல்றேன். அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு விஜய்? விஜய் என்ன பண்ண போறார்? பூத்தில் ஆள் உட்காரணும், பூத்தில் ஆள் இருக்கா, அதுக்கு பயிற்சி. நீங்கள் சுற்றி வர்றதுக்கே நேரம், ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 முடிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாதுன்னு நான் சொல்கிறேன். இவர் முதலமைச்சர் ஆசை இருக்குன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் பண்ணி, ஜனநாயகம் படம் போன வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 வருஷம் போய் சுற்றுப்பயணம்லாம் பண்ணி கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு 10 பேர் இன்னைக்கு நெருப்பு மாதிரி தெரிஞ்சிருக்கணும். விராலிமலை எம்ஜிஆர் போல ஒரு படத்தின் மூலமாக அரசியல் அது அபத்தமான அபாண்டமான ஒரு கம்பேரிசனுங்க. எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு தேதியில ஆள் கிடையாதுங்க. மெஜிஷியன், அவர் வெறும் நடிகர் கிடையாது. ஏங்க அண்ணாவோட ஒரு பழக்க வழக்கம் வருது, கலைஞர் வந்து நண்பர், 2 பேரும் மாறி மாறி பழகிக்கிறாங்க. கலைஞருக்கு அவரோட வசீகரத்தை வச்சு ஒரு சில உதவி பண்றாரு, கலைஞர் இவருக்கு அரசியலை சொல்லி கொடுக்குறாரு, இப்படி பேசு இது எடுபடும்ன்றாரு. உன் அளவுக்கு என்னால் பேச முடியாப்பா, நான் கை காட்டியே ஓட்டு வாங்கிக்கிறேன்னு இவர் போறாரு. 2 பேரும் ஒன்னா தான் போறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை போட்டு நீனா நீச்சி நாச்சின்னு சொல்லி திட்டி பிரிஞ்சுக்கிறாங்க. இதுல அவர் எடுத்த பயிற்சி என்ன? அவர் முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடியே அண்ணாவை பத்தின பாடல்கள் ஒரு படத்துல வந்திருக்கும். உதயசூரியன் கொடியை காட்டியிருப்பார், கட்சி கொடியை காட்டியிருப்பார், அதை பிரச்சார பாடல்களாக மாத்திருப்பார். ஜனநாயகம் படத்துலயும் கட்சி கொடி வரும், அரசியல் கருத்துக்கள் இருக்கும். எடுத்த உடனே அவர் முதலமைச்சர்லாம் ஆகல, அமைச்சரே ஆகல. அப்பா நீ முகத்தை காட்டினா போதும் ராமச்சந்திரா, உன் காசு எனக்கு வேணாம், என் கூட இருன்னாரு அண்ணா. அப்பேற்பட்ட அறிஞர் அண்ணா, அவரோட பெருந்தன்மையை பாருங்க. தம்பி கீழே இருக்கிறவன் அப்படின்லாம் விட்டு போல. இன்னைக்கு இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, அண்ணா மாதிரி யாருன்னா ஒரு அரசியல் ஆளுமையை, ஒரு ஆண் மகனை, தைரியமானவனை, தம்பிங்க இவங்க தான் என் தம்பின்னு அடையாளம் காட்டின ஒரு அரசியல்வாதி காட்ட சொல்லுவாங்க. தம்பி என் தம்பி, இவன் கொள்கை பரப்பு செயலர், இவன் கூட இருக்கிற துணை பொதுச் செயலர், இவன் அமைப்பாளர், இவன் மாவட்ட செயலர், இவன் பகுதி செயலர், இவன் மேயர் வேட்பாளர், அடையாளம் காட்டின ஒரு அண்ணா. யாரையும் வந்து தெலுங்குக்காரரு, இவர் மலையாளம் தான், இவர் வந்து வேற மொழி பேசுறாரு பிரிக்கல. தமிழ் பேசியா இல்லை நீ மெட்ராஸ்ல இருக்கிறியா, மெட்ராஸ் பிரசிடென்சில நீ திராவிடம் போ, நம்மளுக்குள்ள ஒன்றும் கிடையாது. உன் சாமி வேற என் சாமி, ஓகே போ, ஒன்றே குலோன் ஒருவனே தேவன். இதுக்கு முன்னாடி புஸ்தகத்தில் இருக்குது, இலக்கியத்தில் தமிழ் புஸ்தகத்தில் எடுத்துக்கிறேன் போ, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஏழை பழப்பா ரைட்டு, ஏழை ஓகே, ஏழையின் சிறப்பில் இறைவனை கடை முச்சாரு. ஹிந்தி திணிப்பு வருது, ஆங்கிலத்தை எடுத்து வைக்கிறாரு முன்னாடி டிஃபென்ஸு. நீ ஹிந்தி சொல்லி கொடுத்தா நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பேன், வச்சுக்கலாமா உனக்கும் எனக்கும், நீ வேற டெல்லி தான் நான் குளோபல் பார்க்கலான்னு அப்படி பண்ணுவார். அந்த மாதிரி விஜய் அவர்களை அடையாளம் காட்ட சொல்லுங்க. தன்னோட தம்பி யார், தன்னோட வேட்பாளர்கள், 2ஆம் கட்ட தலைவர். ஏங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சீமான் அவர்களை வந்து எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அவர் வந்து கிண்டலா பேசுறாரு, மாத்தி மாத்தி பேசுறாரு, முன்னுக்கு பின். அவரோட ஸ்டேஜ்ல ஒரு லெவலில் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். அவருக்கு கீழே ஒரு 100 பேரை பேச்சாளர் உருவாக்கிட்டார். அவரு சறுக்குனாலும் அந்த 100 பேர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்க வந்து சீமான் அண்ணன் இதை சொல்லியிருக்கிறாரு, தமிழ் தேசியம் இது, மொழி உணர்வு இதுன்னு சொல்லிட்டு இதை வந்து இது பண்ணுவாங்க. இதுதான் ஒரு காலத்தில் ஐயா தமிழ் ஆர்வலர்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சீமான் அவர்கள் இனிமேல்ட்டு சிரிச்சாலும் சரி, கெக்க பெக்கன்னு இல்லை பயந்தாலும் சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை, தம்பிங்களை அடையாளம் காட்டி ரெடி பண்ணிட்டார். அவர் பண்ண ஒரே தப்பு, யாருன்னா கொஞ்சம் மேலே வந்து அவங்களுக்கு அவங்க எம்எல்ஏ ஆகணும், அவங்க கவுன்சிலர் ஆகணும்னு விரும்பலை. நானும் ஜெயிக்க மாட்டேன் தம்பி, நீயும் ஜெயிக்காத போடா,
நம்ம இப்படியே போயிடுவோம்டா, என் கையை நல்லா கெட்டியமாக பிடிச்சிக்கடா, விட்டுறாதடா, உனக்கு நீ எனக்கு நான், இப்படியே தான் இருக்கும் பொழுது. அதுதான் பிரச்சனை. மற்றபடி கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறதையும் இல்லை தம்பிகளை ஒழுக்கமாக வழி நடத்துறதுலையோ சரி, அந்த கூட்டம்லாம் பாருங்கள், சேர் போட்டு அழகாக உட்காந்து அமைதியாக பேசுகிறாங்க. ஒரு ஆரவாரம், கொஞ்சம் கூட்டமோ நிறைய கூட்டமோ ஒழுக்கமாக இருக்குதா இல்லையா? இவர் தான் அந்த கட்சியில் பாதி பிரச்சனை நினைக்கிறேன் இன்னைக்கு தேதியில், அண்ணன் தான். மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த டிசிப்ளினா அதாவது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவரும் அப்படி இருக்கிறாரு, அவரும் அப்படி இருக்கிறாரு. ஒரு மக்களுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து எனக்கு என்னன்னா, நல்ல அரசியல் ஐயா கமல் கூட இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி பேசியிருந்தாரு. அரசியலுக்கு அதிகமாக ஆள் வருவது அரசியலுக்கு லாபம் தானே அப்படின்னு கட்சியில் லாபத்துக்கு போயிட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஐயா லாபம் நஷ்டம் பார்க்கறது இது வியாபாரம் கிடையாது. அரசியலுக்கு அதிகமான பேர் வரணும், அதிகமாக மக்களுக்கு செலவு பண்ணணும், கருப்பு பணம்லாம் அரசியல்வாதிகிட்ட தான் இருக்குது, அது வரணுன்றதான் என்னோட புரிதலும் கூட. ஆனால் அது நல்ல அரசியலாக இருக்கணும், நாகரிகமான அரசியலாக இருக்கும். ஒரு 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 இந்த கட்சிக்காரன் அப்படின்னா போய் பிரியாணி கடையில் போய் பாக்ஸிங் போடக்கூடாது. பட்டா வந்து ட்ரிபிள் டாக்குமெண்டேஷன் எடுத்து, ஆனால் ஏதாவது நான் பார்த்துக்கிறேண்ணே, நம்ம பண்ணலாண்ணே, அப்படி பண்ணுறது இல்லை. அது அல்ல தொண்டன். ஒரு ரத்த தான முகாம், ஏழை பாழை குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறது, அம்பேத்கர் பேரில் இங்கே எக்மோரில் முன்னாடிலாம் வந்து எப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் டியூஷன் சென்டர் போட்டு விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து நைட்டில் இரவு நேரத்தில் டியூஷன் எடுப்பாங்க. நான் சிறு வயசில் தான் அதெல்லாம் பார்க்கும்போது ஆர்வமாக இருக்கும். பெருசாக வரல அவங்க, ஆனால் அவங்க பண்ண அந்த சேவை கடந்து போக முடியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரத்த தான முகாம் ஆகட்டும், இல்லை இந்த ஆம்புலன்ஸ் கொடுக்குறதாகட்டும், இறந்து போனவர்களுக்கு பெருசாக வந்து அரசியலில் வந்து அவங்க வந்து இன்றைக்கி வந்து விஜய் அளவுக்கு அந்த கட்சிக்கு கூட்டம் சேருது அப்படிலாம் இல்லை. கொரோனா காலத்தில் தௌஹீத் ஜமாத் ஆற்றிய பணியை வந்து நான் கடந்து போக முடியுமா? இதெல்லாம் தாங்க அரசியல். வெற்றி தோல்வின்றது அது ஒரு சைடு இருக்கட்டும், இதெல்லாம் எங்கே பண்ணுறீங்க? அவர் வெறும் பசங்களுக்கு, நல்லா படிக்கிற பசங்களுக்கு முக்கியமானது, நல்லா படிக்கிறது 3 பேர், மிச்சம் 97 பேர் வந்து கிளாஸ் எப்படி கட்டடிக்கலாம், மரத்து மேலே எப்படி தாவலாம், கேன்டீனுக்கு போகலாமா, இப்படி சுற்றின்னு இருப்பாங்க. கொஞ்சம் பேர் மிடில் இருப்பாங்க, நிறைய பேர் இந்த சைடில் தான் இருப்பாங்க. அந்த பசங்களை வழிப்படுத்துறதுக்கு, நெறிப்படுத்துறதுக்கு என்ன அரசியல்? ஒரு 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 அரசியல் தாக்கத்தை வந்து இளைஞர்கள் கிட்ட ஏற்படுத்துகிற வசீகரம் 100 விழுக்காடு விஜய்க்கு இருக்கு. ஆனால் போகிற பாதை சரியில்லை. என்ன பாதைன்னா காலகையர்கள் பாதை போல் இருக்குது. போகும் கரண்ட்டு கட்டு, அடுத்து தண்ணி கட்டு. இப்போ விஜய் மாநாடு போனால் என்னென்னலாம் கட் ஆகுது பாருங்க. சாலையில் போக்குவரத்து கட்டு, பஸ்ஸு கட்டு, கரண்ட்டு கட்டு, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது போயிடுச்சுன்னா நிம்மதி போச்சு, நிம்மதியை கட்டு மக்களுக்கு. இப்படி ஒவ்வொன்றா கட் பண்ண போகிறது. நீங்கள் எதுக்கு அரசியல் கட்சி நடத்தணும்? இதெல்லாம் சரி, நீங்கள் வரீங்க அப்படின்னும் போது இது இது எப்படி சரி செய்யும் அப்படின்னா, விஜய் கடங்காத கூட்டம் வருகிற போது சேதங்கள் ஏற்படதான் செய்யும்ன்றாங்க. என்ன அப்படி புயலா? நீங்கள் நான் கஜாவா இல்லை ஒக்கியா இல்லை என்ன புயல் அது? ஏங்க இது திட்டமிட்டு செய்கிற கூட்டம், இது வேலை வேணும்ட்டே பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சனிக்கிழமை சிறப்பு காட்சி இருக்குல்ல, கூட்டம் சேருது இல்லை, நீங்கள் உங்கள் படத்துக்கு சனிக்கிழமை ஒண்டி தான் கூட்டம் வருது, அன்றைக்கி தான் நான் பண்ணுவேன், மற்ற நாளெல்லாம் படம் ஓட்ட மாட்டேன்னு பண்ணுறீங்களா? டெய்லி எல்லா நாளும் தானே கல்லா கட்டுறீங்க படம் ரிலீஸ் ஆனா. அப்போ உங்கள் படத்துக்கு ஒண்டி ஒரு நியாயம், ஆனால் மக்கள் அரசியலுக்கு சனிக்கிழமை. நீங்கள் சொல்லுங்கள் பாஸ், என்னால் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைலாம் என்னால் உழைக்க முடியாது, மக்களை சந்திக்க முடியாது, வெளிப்படையாக ஒத்துக்கோங்க. படம் வண்டி பூரா நாளும் ஓட்டுறீங்க, அரசியல் வண்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தான் பண்ணுவேன்றீங்க. என்னது அது? சனிக்கிழமை நைட்டு பார்ட்டி பண்ணுவாங்க சிட்டிஸில், அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எல்லா நாளும் பார்ட்டி பண்ணால் மண்டவலி வரும், ரைட்டா? ஓகே ரைட்டு. திங்கக்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை இது ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை வேலைக்கு போகிறோம், எக்கெடுக்கிட்டு ஒழிஞ்சு போகுது, ரைட்? அது புரிஞ்சிக்க முடியுது. அதான் சாட்டர்டே நைட் ஃபீவர்னு வாங்க, பார்ட்டி டைம். ஓகே, இது என்ன அப்படி ஆயிடுது? இதெல்லாம் விளக்கங்க சொல்லுங்கள். இன்னொன்று, உங்கள் வாயிலேருந்து கஞ்சா போதை அபினை பற்றி வரவே மாட்டேங்குது. எங்கன்னா பேசினாரா அதை பற்றி விஜய் அவர்கள்? ஏன்? சினிமா துறையில் இந்த பிரச்சனை இருக்குது, இது சம்மந்தமாக கைதாச்சு, இது சம்மந்தமாகலாம் இருந்ததில்ல, ஏன் இளைஞர்கள் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்களா? ஏன் சொல்லுங்க. நீ தான் பெரிய வீரராச்சே, வெளிநாட்டிலலாம் போய் முதலீடு பற்றிலாம் பேசுகிறீங்க, முதலமைச்சர்லாம் கேள்வி கேட்குறீங்களா? கூட இந்த போதை கலாச்சாரம் பற்றி விஜய் பேசணும், இளைஞர்கள்ட்ட சொன்னோம். சிறார்களே போதை வந்து ரொம்ப மோசமானது எல்லாரும் சொல்கிறாங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி டைலாகாக பேஜாக பக்கமாக சொல்கிறார். விஜய் அவர்களும் சொல்லணும் ஒரு சில விஷயங்களை வந்து விஜய் பேச. லியோ படத்துல சிகரெட்டை கண்டுபிடிச்ச விஜயே வந்து அந்த இடத்த அழிக்கிறாருல்ல. எது படத்துல? நீங்களே சொல்றீங்க படத்துல. நிஜத்துல நான் கேட்கிறேன், படத்துல வந்து லோகேஷ் கனகராஜ் வைக்கிற ஸ்கிரிப்டில் நீங்கள் அனாவனா பண்ணலாம், அது வேற விஷயம். நிஜத்துல சினிமா துறையில் ஒரு சில கைதிகள்லாம் ஆச்சு, போதை கலாச்சாரம் இருக்குது, பத்திரிகைகளெல்லாம் பேசு பொருளாகுது. அது என்ன, எங்கள் ஒரு சில ஐயாலாம் வந்து அது என்னன்னே தெரிய ட்ரக்ஸு பேர் தப்பாக வளர்றாங்க, பெட்டவன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க, ரைட்டா? என்ன மெத்துனா என்ன,
ஸ்டாம்புனா என்ன, கிராஸ்னா என்ன, அதான் கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்தினா உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. உன் குடும்பத்துக்கே நீ உதவ மாட்டப்பா. நீ அண்ணனோட உண்மையான விசுவாசியாக இருந்தால் இதெல்லாம் தள்ளி இருப்பா, எட்ட போப்பா. முடிஞ்ச அளவுக்கு டாஸ்மாகில் போய் குடிக்காதீங்க. வேற எங்கன்னா வெளியூரில் நல்ல சரக்கு கிடச்சா அங்கே வாங்கி குடிங்க. யதார்த்தமாக பேசுகிறேன் நான். ஏன்னா எல்லாம் 18 வயது நிரம்பியவர்கள் நிறைய பேர் வர்றாங்க. சொல்லுங்கள், ஜிம்முக்கு போக சொல்லுங்கள். பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு பேசுகிறாரு. பெண்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு பொண்ணு தனியாக போகுதுன்னா, விஜய் ரசிகர்கள் அந்த தெருவில் 4 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்கள் தான் பாதுகாப்பு. இப்படிலாம் ஒழுக்கப்படுத்துங்க, நெறிப்படுத்துங்க. இந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பஞ்ச டைலாக் மாதிரி இப்போ டைம் வேற கம்மியாயினே போதான். 30 நிமிஷம் பேசியிருந்தது 25 ஆகி. நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதனால நீங்க கரெக்டா நான் என்ன சொல்றேன், எதுக்கு 3 நிமிஷம் பேசுறீங்க? டான்ஸ் ஆட்டு போயிடுங்க, நல்லா இருக்கும். நித்யஸ்ரீ மகாதேவன் பாட்டு இருக்குல்ல, தகுதுமே அந்த ஜீன்ஸ் படத்துல பழைய பாட்டுனா அது வயசானவங்க வந்தா. புதுசாக வந்தாங்கன்னா இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா அனிருத் மியூசிக்கில் ஒன்று போட்டிங்கன்னா இப்படிலாம் சிம்பிள்லாம் காட்டி இப்படி இப்படி தூவி விட்டுட்டு லைன் குஸ் கொடுத்து போயிடுங்க. அண்ணன் சீமான் இப்போ முத்தம் கொடுக்கறத பற்றிலாம் பேசிட்டு எப்படியெல்லாம் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கீங்க பார்த்தீங்களா? அதனால் 3 நிமிஷம் பேசுறதுக்குன்னா நீங்கள் பேசினா என்ன, நான் வில்லியம் வேர்ட்ஸ் ஷேக்ஸ்பியரா 3 நிமிஷத்தில் அப்படியே எழுதி தள்ளி ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டுருவீங்க. கம்பர் நம்ம 3 நிமிஷத்தில் ஒரு குரல் திருவள்ளுவர் மாதிரி. அந்த 3 நிமிஷமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏங்க இந்த தாக்கம்லாம் வந்து இந்த யூடியூப்ல எனக்கே தாக்கமாக இருக்குது. பேப்பர் படிக்க முடியலங்க. எது எதாலும் ஃபுல்லாக விஜய் 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 விஜய். எனக்கு அது தேவையா அப்படின்ற அந்த புரிதல் எனக்கு வந்ததுன்னா ஒரு லெவலுக்கு மேலே கடந்து போயிடுவேன். நான் சொன்ன தங்க கதை தான். 2 வீடியோ பார்த்தா பார்ப்பேன், அதில் கருத்து இருந்தால் பார்ப்பேன், கேட்பேன். கருத்து இல்லை, இது வெறும் காட்சி ஊடகம் தான், டான்ஸ் ஆடுறாருன்னா நான் அது டான்ஸ் அதுலேயே போய் சினிமாலேயே பார்த்துக்கிறேன். இந்த பஞ்சு டைலாக நான் எதுக்கு வந்து இங்கே பார்க்கணும்? நான்லாம் வந்து சொன்னால் நம்ப மாட்டாங்க, தீவிர விஜய் ஃபேன் நான். லவ் டுடே வந்த காலத்தில் வந்து விஜய் பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் அதை தாண்டி அறிஞர் அண்ணாவை படிச்சுட்டேன்ல, அப்போ அந்த புரிதல் வருது இல்லை. இங்கே தான் பிரச்சனை. அதனால அரசியல் படுத்தினா ஒரு டேஞ்சர் இருக்கு. என்னடா அண்ணன் வாட் ப்ரோ அரசியல்லாம் பண்ண சொல்றீங்க, பாய் ப்ரோ அப்படின்ட்டு போயிடுவான். அஜித் பாருங்க, மங்காத்தா படம் நடிச்சாரு, எல்லாம் நடிச்சாரு. அங்கே இருப்பா, நான் இங்கே இருக்கேன்ப்பா, படம் இருந்தால் பிடிச்சி போய் பாருப்பா, தொண்டர்களை ஒரு நாளும் நான் எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறாரு. அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் அவருக்கு தெரில யார் அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க என்னன்னு. இந்த அரசியல் போனால் 214 தொகுதி அவரால் கவர் பண்ண முடியாது, வேட்பாளர்களை தயார் பண்ண முடியாது, வேட்பாளர் அவரிடம் இல்லை. இதை நான் ஒரு வாட்டி இல்லை, நிறைய பேர், ஒரு சிலர் 29-30% சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 2 கூட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் 20% வந்துக்கிறாங்க. இப்படி தேர்தல் போக போக விஜய் ஒரு 15% வாங்குவார். நான் இப்போ சொல்கிறேன் 8 to 10% வாங்குவார் ஓட்டு. அதுலேருந்து கொஞ்சம் கூடும் அவர் போய் பிரச்சாரம்லாம் பண்ண, ஒரு 2% 3%. அதுக்கு மேலெல்லாம் கூட்டணி இல்லாமலோ இல்லை அவர் தலைமையில் ஒரு 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 அணியை அமைக்காமலோ முதலமைச்சர் கனவுலாம் வந்து என்னங்க விளாட்டா? கோர்ட்ஸ் அண்ட் ஜட்ஜ் என்ன எழுதி வச்சு தான் நீங்கள் அங்கே போகிற மாதிரி ஒரு காட்சி அமைக்கணும். விடவே மாட்டாங்க, அவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்க, அவ்வளோ கோளாறு கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ அரசியலில் இப்படி சினிமாவில் வந்து ஒருத்தர் படம் எடுக்கிறாரு, வராரு, வந்த உடனே அப்பா வாப்பா சூப்பர் ஸ்டார் ஆகிடு பண்ணி அப்படி விட்றீங்களா? போராட்டம் இல்லை, பெப்சி பிரச்சனை கிடையாது, ப்ரொடியூசருக்கு வாங்கின காசு கிடையாது, அப்புறம் ஷூட்டிங்க்கு பர்மிஷன் பிரச்சனை கிடையாது, எல்லாம் இருக்குல்ல. அங்கேயும் அந்த துறையிலையும் கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்குல்ல. அந்த துறையெல்லாம் அப்படி பார்க்குறீங்க. இந்த துறையை வண்டி வந்தவொன்னே கொடுத்துருங்க அப்படின்னா அதை இங்கே கொடுக்குறது மக்கள். அங்கேயும் உங்களை ஆளாக்குனது மக்கள் தான், இங்கேயும் மக்கள் தான். அதில் எப்படி நீங்கள் படிப்படியாக வந்து இன்னைக்கு உச்சக்கட்டம் அடைஞ்சிங்களோ அது மாதிரி வாங்க. ஆனால் வந்த உடனே வருவோம் அப்படின்னு 2026 தேர்தல் விஜய்க்கு உண்டான தேர்தல் அல்ல, அது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் தாவேகா வர்சஸ் டிஎம்கேன்னு அந்த 2-3 ஸ்டேஜை, அதாவது 8வது 9வது 10வது எழுதணுமா, நான் டைரெக்டாக +2 எழுதுறேனே அப்படின்ற அந்த எண்ணம் தான் அது. நான் டுட்டோரியல் எழுதிக்கிறேன், ஆனால் ஏத போனால் தான் தெரியும் இங்கே இப்படி பச்சு போய் எழுத போகிறதே கஷ்டப்படுறான். டுட்டோரியலில் வந்து சீட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ் ஆகும். வாய்ப்பில்லை. ஏன்னா சீமான் பாஷையில் சொன்னால் வாய்ப்பில்லை ராஜா. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.